ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே. அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதாபிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம். ஆத்யஸ்ய நः குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்ಧ್ನಾ. பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசாரகுலசேகரயோகிவாகான் பக்தாங்கிரேணு பரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரः சித்தமத்யாபயந்தி. ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜிநிகளிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே. கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இனிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக்கொடுத்தாளை சொல்லு. சூடிக்கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய். நாடினீர் வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே. யத் கடாக்ஷைகலக்ஷ்யானாம் சுலப ஸ்ரீதரः சதா. இதை மட்டும் அதுக்கு டச் பண்ணிடுச்சு. அதில் ஒரு தூரம் டச் பண்ணிடலாம். ஓகேன்னு லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மது ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று அழகான ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம். இது தனியன் என்று சொல்லுவோம். எப்பொழுதுமே 4000 திவ்ய பிரபந்தத்தை தொடங்குகிற பொழுது இந்த பொதுத்தனியனை சொல்லித்தான் தொடங்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய பெரியோர்கள் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதில் 2வதான சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் ஒன்றும் முதல்ல தொடங்குறச்சே ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம்னு சொல்கிறோம். இரண்டாவதாக வரக்கூடிய இது லக்ஷ்மீநாத சமாரம்பாம். அப்படின்னா லக்ஷ்மின்னா மகாலட்சுமி, ஸ்ரீரங்க நாச்சியார். லக்ஷ்மியினுடைய நாதன் என்றால் கணவன், திருவின் மணாளன். அவன் யார் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன். அவனாலே சமாரம்பாம், சம்யக்கு ஆரம்பாம், நன்றாக தொடங்கப்பட்டது. அவனாலே தொடங்கப்பட்டதுன்னு சொன்னால் சாக்ஷாத் பெரிய பெருமாள் அவரே முன்னாக நின்று இந்த சம்பிரதாயத்தை தொடங்கி வைத்தார். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய பெருமையே நமக்கு அதுதான். ஏன் இன்றைக்கி ஸ்ரீரங்கத்துக்கு அவ்வளவு பெருமை? ஏன் திருவேங்கட மாமலையில் அத்தனை கோலாகலமான உற்சவங்கள்? ஏன் திருமாலிருஞ்சோலை அழகருக்குண்டான வைபவம் உலகமே போற்றும்படியானதாக நிற்கிறது? ஏன் ஸ்ரீவில்லிபுத்தூருடைய ஆண்டாரின் திருத்தேர் ஊரே கூடி பஜனை கோஷ்டி அழகாக பாடி அதில் மகிழ்ந்து போகிறார்கள்? என்ன காரணத்தாலே அப்படின்னு கேட்டால், இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் சாக்ஷாத் பகவான் தானே முதல் குருவாக இருந்து தொடங்கி வைக்கப்பட்டது. நன்றாக தொடங்கப்பட்டது.
லக்ஷ்மிநாத சமாரம்பாம். சில விஷயங்கள் தொடங்கிடுவோம், தொடங்கின பிறகு அப்புறம் என்னாச்சு அது தெரியாது சுவாமி. அப்படியேதான ஆச்சான்னா இல்லை. நாத யாமுன மத்தியமாம். நாதமுனி என்கிற ஆச்சாரியர், யாமுனர் என்கிற ஆளவந்தார் என்கிற ஆச்சாரியர், இவர்களை மத்தியத்திலே உடையது, நடுவிலே இவர்களை உடையது. தொடக்கத்தில் சாக்ஷாத் பகவானே இருந்து தொடங்கி வைக்கிறான். மத்தியத்திலே நாதமுனி ஆளவந்தார் போன்ற ஆச்சாரியர்களை உடைத்தாய் இருப்பது. நாதமுனிகள்ங்கிறவர் தான் 4000 திவ்ய பிரபந்தத்தை மீட்டு கொடுத்தார். இது கலியுகம் இல்லையா, பிரகிருதி மண்டலம் இல்லையா? மறத்தலும் துரத்தலும் ரொம்ப அதிகம். வேண்டியது எப்பொழுதுமே மறைஞ்சு போகும், வேண்டாதது முதல்ல நிற்கும். 4000 திவ்ய பிரபந்தத்தையும் தொலைத்து போந்தோம். இல்லை, ஒன்றுமே தெரியல பாசுரங்கள் எங்கே இருக்குன்னு. அப்போ நாதமுனிகள்ங்கிற ஆச்சாரியர் 12000 உரு கண்ணினும் சிறுத்தாம்புங்கிற அந்த திவ்ய பிரபந்தத்தை சொல்லி 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 ஒரே மனசை உடையவராக கொண்டு ஆழ்வார் திருநகரியில் அப்போ அந்த அனுசந்தானத்தாலே நம்மாழ்வார் பிரத்யட்சமாகி அவருக்கு உபதேசம் கொடுக்க அந்த நாதமுனிகள் அந்த 4000 பெற்று அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்தார். எப்படி சேர்த்தார்? வெறும் தமிழாயிருந்து வெறும் சொல்ல வச்சா போராது, இதை கோயில்களிலே ஓதுவிக்க வேணும். கோயில்களில் வெறும் அதை பாக்களாக சொன்னால் போராது, இசையோடு கூட்டி சேர்க்கப்பட வேண்டும். வெறும் இசையோடு சேர்த்தா போராது, அது கூடவே நாடகமாகவும் நடித்து காண்பிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் தனித்து இருத்தல் கூடாது, இது பகவானுடைய உற்சவத்தோடு சேர்ந்து இருக்க வேணும். ரொம்ப அழகாக ஏற்பாடு பண்ண. அதுதான் இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் அரையர் சேவை அப்படின்னு சேவிக்கிறோம் நாம் எல்லாம். அழகா இயல் இசை நாடகம் என்கிற முத்தமிழும் அரங்கேறக்கூடிய விஷயம். அப்படி அரையர் சுவாமி அழகாக சாதிக்க சாதிக்க நம்பெருமாள் அதை கேட்டு மகிழ்கிறார். யாராலே? நாதமுனிகளாலே அது தொடங்க பெற்று, அதாவது நடுவிலே இருந்து அது வளர்க்க பெற்று, பிறகு நர் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம், என்னுடைய ஆச்சாரியன் வரைக்கும் வந்திருக்கு. இது யார் சொன்னார்? கூரத்தாழ்வான் சொல்கிறார், என் ஆச்சாரியன் வரைக்கும் இது வந்திருக்கு. இப்போ நாம் என்ன சொல்லிக்கலாம்? என் ஆச்சாரியன் வரைக்கும் வந்திருக்கு இது இல்லையா? நமக்கு கிடைச்ச பாக்கியம் என்ன? நம்முடைய ஆச்சாரியர்கள் வரைக்கும் இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் பார்க்கிறோம். ஏதோ நாதமுனிகள் காலத்தில், ஆளவந்தார் காலத்தில், அதுக்கு முன்பு இருக்கக்கூடிய காலத்தில் ஸ்ரீரங்கத்திலையும் மற்ற ஊர்களையும் உற்சவம் கொண்டாடினான் இல்லை. என் காலத்திலே என் கண் முன்னாடி பார்க்கிறேன். என் தகப்பனார் காலத்தை, என் பாட்டனார் காலத்தை இப்படி பார்க்கிற பாக்கியம் இருக்கிறது. அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய தன்னேற்றம் என்று கொண்டாடுகிறார்கள். எதனாலேனார்? எப்பொழுதும் அந்த சத்தியத்தையே பேசி வருகிறபடியால். எப்பொழுதுமே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கிறத உண்மையை மறைக்காமல் பேச வேணும். அதுதான் முக்கிய கொள்கை. பகவானுக்கு அடியவன்னு சொன்னால், பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனின் உயர்ந்த அடியவன்னு சொன்னால் அவனிடத்துல முதல்ல என்ன வேணும் அப்படின்னா மெய்மை வேணும், வாய்மை வேணும். மெய்மை இருக்கிறவனுக்கு தான் மெய்யடியார்னு பேர். கொஞ்சம் அது மாற்றி பொய்மையை எடுத்தோன்னா அப்புறம் பொய்யடியாராக மாறிடும். ஸ்ரீ வைஷ்ணவத்தில் எப்படி பழக்கப்பட்டு இருக்கிறது? மெய்யே சொல்லி பழக்கப்பட்டு இருக்கிறது. சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறில்லை. இந்த வாக்கியம் கேட்டவொடனே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. கோர்ட்டில் போனால் புக்கை வச்சு சொல்லுவாளே, கையை வச்சு பிரமாணம் எடுத்து சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. இப்போ நடக்கிறதான்னு தெரியல. ஏன்னா இவன் சொல்கிறானே வழியே ஒத்தனும் உண்மையை சொல்கிறது இல்லை. அப்படி தானே உலகமாக மாறி போச்சு. ஆனால் எப்பொழுதுமே ஸ்ரீ வைஷ்ணவத்தில் மெய்மை, உண்மை என்பது தொடர்ந்து இருக்கும். மெய்மை பெருவார்த்தை சொல்கிறச்சே ஆழ்வார்கள் இந்த வார்த்தையை தான் உபயோகிப்பார். மெய்மை பெருவார்த்தை. சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம் உத்ருச்ச புஜமுச்சியதே. வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி நதைவம் கேசவாத்பரம். சத்தியம் சத்தியம், நான் சொல்லுவதெல்லாம் சத்தியம். கையை உயர்த்தி சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறீர்? வேதத்தை காட்டிலும் உயர்ந்த நன்னூல் இல்லை. நமக்கு நல்ல விஷயங்களை, பிரமாணங்களை, நல்ல அறிவை புகுத்தக்கூடிய நூல் வேதத்தை கடந்து வேறொன்றும் இல்லை.
அதைப்போல் உலகுக்கு நாதனாக பரம்பொருளாக இருக்கக்கூடிய நாராயணனை தவிர மற்றொருவர் இல்லை. இதை நான் கையுயர்த்தி சொல்லுகிறேன். குடப்பாம்பில் கைவிட்டவர் என்று பெயர் பெற்றார். ஆழ்வார்களே ஒரு அற்புதமான ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் என்று பெயர் பெற்றவர் அவர். நான் சொல்றதெல்லாம் சத்தியம்தான். சிவைஷ்ணவ அடியார்கள் இப்படி செய்ய மாட்டா. சத்தியத்தின்படி ஒழுகி வந்ததாலே, பரமபுருஷனான பகவானாலே தொடங்க பெற்றதாலே, நடுவில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களாலே வளர்க்க பெற்றதாலே, இப்பொழுதுள்ள நம்முடைய ஆச்சாரியர்கள் வரைக்கும் விடாத இந்த ஸ்ரீவைஷ்ணவத்தை வளர்த்து வருவதாலே இன்னைக்கு நாம் எல்லாம் பிரயோஜனம் அடைந்திருக்கிறோம், பயன் பெறுகிறோம். ரொம்ப சௌக்கியமாக இருக்கு. எதை போல, யாரோ மண்டபத்தை கட்டி போட்டாப்பா, நல்ல வேளை சௌகரியமாக உட்காந்தா போகிறோம், நமக்கு கேட்டா போகிறோம். அதுக்கு எத்தனை முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. நிறைய இடங்களில் பேனரை போடணும், கூப்பிடணும், வாங்கன்னு சொல்லணும். ஆமாம், வெறுமை உட்காந்து காது கொடுப்பதற்கு, இனிமையை பழக்குவதற்கு சில விஷயங்கள் விட்டு போயிருக்குன்னா இந்த காது கொடுத்தல்ங்கிறது மறந்து போயிருக்கு. ஹேபிட்டாக மாற்றணும். செல்ஃபோன் கம்பெனி முதல்ல இந்தியாவில் ஓப்பன் பண்ணணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டான். என்னடா அது இந்தியாவில் போய் நாங்கள்லாம் ரொம்ப செலவழிக்கவே மாட்டோமே, நாங்கள்லாம் ரொம்ப சிக்கனமானவர்களாச்சு. கார்டே, போஸ்ட் கார்டு 25 பைசாக்குன்னா அதுக்குள்ளே 2 இன்லேண்ட் லெட்டருக்கு என்ன எழுதணுமோ அதை எழுதிடுவோம். அந்த காலத்தில் ரொம்ப புத்திசாலிகள். இந்த தாத்தா எழுதிட்டு இருப்பா, பார்த்துட்டே இருப்போம் அழகா. என்னென்ன ஒரு போஸ்ட் கார்டுக்குள்ளே ஏன் இவ்வளோ எழுதுறேன்னா, அந்த இன்லேண்ட் லெட்டர் எழுதினா ஜாஸ்தியாக போயிடும் பைசா, இதுக்குள்ளே எல்லாத்தையும் எழுதிடணும். சுறுசுறுக்கி எழுதுவா, எழுத்து பெருசாக இருக்கக்கூடாது, வரிகள் கடன்னு வரணும். இப்படிப்பட்ட பாரத தேசத்தில் இவன் செல்ஃபோனை கொண்டு வரானே அப்படின்னு எல்லாரும் வியந்தா. அந்த கம்பெனிக்காரன் படுபுத்திசாலிகள் அவர்கள். என்ன, பாரத தேசத்தில் பேசியே போக்குவர் போது நன்னா தெரிஞ்சுது. ஆகையால் முதல்ல செல்ஃபோனை கொண்டு வரும். இங்கே தான் வியாபாரம் அதிகம். உண்மையிலேயே உலகத்தில் அதிகமாக பேசுறது எங்கன்னா நம்ம பாரத தேசத்தில் தான். அதிகமாக உபயோகக்கூடியது எங்கன்னா நம்மக்கிட்ட தான். ஆழ்வார்கள் சொன்னார், நீங்கள் பேசுவது நல்லது தான், ஆனால் நல்லதாக பேசுங்கோள். என்ன பேசணும்? எம்பெருமானுடைய பெருமையை பேசணும், உயர்ந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வதாக பேசணும். இல்லைன்னா என்ன ஆகும்னார், பேசிகிட்டே இருக்கிறச்சே திடீர்னு சண்டை உருவாகும். நல்லதை பேசிகிட்டே இருக்கிறச்சே, சத்தியத்தை பேசிகிட்டே இருக்கிறச்சே நமக்குள்ள பரஸ்பரம் அன்பு உருவாகும். அழகாக நான் சத்தியத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு பவர் என்றுக்கும் இருக்குது. அதனால தான் வாய்மையே வெல்லும், சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸ்ரீ வைஷ்ணவத்தின் பெருமையே, அஸ்திவாரமே எங்கே இருக்குன்னார், அந்த சத்தியத்தில் இருக்கிறது. நம்பாடுவான்கிற வார்த்தை அவன் சொல்லக்கூடிய வார்த்தை. உலகம் உண்டானதும் சத்தியத்தாலே, உலகம் பிரதிஷ்டிதமானதும் சத்தியத்தாலே. இந்த உலகம் உண்டாச்சுன்னு சொன்னால் சத்தியத்தாலே, பகவான்கிறவனுடைய சத்திய சங்கல்பத்தாலே உலகம் உண்டாச்சு. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வஸ்துவை படைக்கணும்னா தலையை சுற்றிடும். நம்ம மாதிரி ஹியூமன் பாடியை வச்சு படைக்கணும்னு சொன்னான்னு யோசிச்சு பாருங்க, நினைச்சாலும் முடியாது. எத்தனை நாடிகள், எத்தனை நரம்புகள் உள்ள, எத்தனை விதவிதமான உறுப்புகள், எப்படி அது தானே வேலை செய்யும்படியா புரியவே புரியாது ஒன்றுமே. இப்படி பகவான் ரொம்ப அழகாக உலகத்தை படைச்சிருக்கான். எப்படின்னார், தன்னுடைய சத்திய சங்கல்பத்தாலே படைத்தான். உலகம் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறது, காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எதனாலே? பகவானின் சத்திய சங்கல்பத்தாலே. அதனால தான் சத்தியம் என்பது மூலமாக கொண்டு இருக்கிறது. ஆழ்வார்கள் திருவாக்கு அன்றும் இன்றும் என்றும் சத்தியமாக இருக்கக்கூடியது. அதுலேயும் ஆழ்வார்களினுடைய திருவாக்கின் தலைமை பொறுப்பில் யார் இருக்கான்னா ஆண்டாள் தான். ஆக்சுவலாக தலைமையான ஆழ்வார் நம்ம ஆழ்வார்னு பேர். ஆனால் இந்த ஆழ்வார்கள் எல்லாரையும் சாத்து இந்த ஆண்டாள் தன் பெருமையாலே விழுங்கி விட்டான்னு சொல்லணும். விஞ்சி நிற்கும் தன்மையாளாய், விஞ்சி நிற்கிறாள் ஆண்டாள். எளிமையான சொல் பிரயோகம், இனிமையான தமிழ் பாசுரங்கள், அனுபவத்தை வெளிக்காட்டுவதாக இருக்கக்கூடிய திருவாக்குகள். ஆனால் இது எப்படி இருக்குன்னா, மற்ற ஆழ்வார்கள் 10 பாசுரம் 50 பாசுரம்னு சொல்ல வேண்டிய அர்த்தத்தை ஆண்டாள் ஒரு வரியில் காண்பிக்கிறார். அதைத்தான் பெருமாள்கிட்ட திருவாராதன சமயத்தில் என்ன சேவிக்கிறோமோ இல்லையோ, திருப்பாவை மட்டும் நடக்கிறது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள். சில சமயம் நமக்கு ஆஃபீஸ் டைம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னா ஸ்ரீ வைஷ்ணவத்தில் நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. ஃபாஸ்டஸ்ட் ட்ராக்கு நிறைய வச்சுருக்கோம். கடைசியாக என்னென்ன சிற்றம் சிறுகாலையை வந்துன்னை சேவித்து
ஸ்ரீரங்கத்தில் பார்த்தா கோஷ்டி நடந்துட்டு இருக்கும். மார்கழி திங்கள்னு ஆரம்பிச்சா என்ன சுவாமி மார்கழி திங்கள்னு ஆரம்பிச்சா சிற்றஞ்சிறுகால என்ன மார்கழி வையம் ஓங்கி ஆழி மழை அப்படியே போயிட்டே இருக்கும் கடக்கட. அது முன்னாடி பின்னாடின்னு ஒரு ட்ராக் கடக்கடன்னு சொல்லி பூர்த்தி பண்ணிப்பான். இது எங்க வரைக்கும் இருக்குன்னா ஆண்டாளின் பாசுரத்தில் நேபாளத்தில் போய் சால கிராமத்தில் நின்னாலும் நீங்க கேட்கலாம் சித்தம் சிறுகாலே. அவளுக்கு தெரிஞ்ச தமிழ்ல சொல்லுவாங்க. அங்க ஹிந்திக்காரால வந்து உன்னாய் சேவித்து அப்படின்பா அழகா, ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏன்னா ஆண்டாளின் பெருமை இப்படி உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய பெருமை. அந்த திருப்பாவையினுடைய சாரமான அர்த்தங்களை தான் நாம் கிரகணம் பண்ணி கொண்டு வருகிறோம், கேட்டுக்கொண்டு வருகிறோம். இது நம்முடைய காது பெற்ற பயன், நம்முடைய மனசு சுத்தி அடையக்கூடிய பயன். இந்த ஒவ்வொரு க்ஷணமும் நாம் செய்திருக்கக்கூடிய பாக்கியம். இதை நாம் உணர்ந்து கேட்டோம்னு சொன்னால் இந்த திருப்பாவை நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லாவித நன்மைகளையும் பெற்று மகிழும்படியான பாக்கியத்தை பெற்றிருப்போம். இப்பொழுது நாம் 4வது பாசுரத்தை அனுபவிக்க வேணும். ஆழி மழை கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல்னு வரக்கூடிய பாசுரம். இந்த பாசுரத்திலே ஆண்டாள் வருண பகவானை அழைத்து நீ இன்னபடி காரியம் செய்ய வேண்டும் என்று எழுதி கொடுக்கிறாள். இதற்கு முன்பு இருக்கக்கூடிய 3வது பாசுரத்தில் ஆண்டாளின் திருவாக்காலே இவ்வுலகம் ஊரெல்லாம் நன்றாக நிரம்பி வழிய வேணும், நல்ல அவர்களுக்கு உண்டாகி இருக்கக்கூடிய மழை பொழிந்து நிற்க வேணும், நாடு செழிப்பாக இருக்க வேணும், வீட்டிலே பசு முதலான செல்வங்கள் வளம் பெற்று இருக்க வேணும், நீங்காத செல்வம் நிறைந்து திங்கள் மும்மாறி பெய்துன்னு தொடங்கி ஆரம்பித்து ஓங்கு பெரும் சென்னல் அப்படின்னு காண்பித்து அதற்கு பிறகு இந்த அதாவது பாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்று பூர்த்தி பண்ணா போன பாசுரத்தில் சொல்கிறச்சே. இந்த பாசுரத்திலே இந்த மழையானது பொழியக்கூடிய ஒரு தேவதை, மழைக்குன்னு ஒரு தேவதை இருக்கான், பர்ஜன்ய தேவதை. அவனுக்கு வருணன்னு பேர். அவனை பார்த்து சொல்கிறச்சே வருண பகவான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வருணனை பார்த்து ஆண்டாள் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய சிறுமீர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து கொண்டு ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறா. ஏ வருணதேவனே வந்து இப்படி இன்னபடி மழை பொழிய வேணும். இப்போ ஆண்டாள் எங்கே இருக்கான்னு நம்ம நினச்சிக்கணும். ஸ்ரீவில்லிபுத்தூர் இல்லை, திருவாய்ப்பாடி. அவள் ஒரு கோபிகையாக தன்னை பாவிச்சுன்னு இருக்கா. இந்த எண்ணம் நமக்கு முதல்ல இருக்கணும். ஏன்னார் நாம் இப்போ அந்த சீனுக்குள்ளே உள்ளே போயிடணும். அப்படி சில பேர்லாம் அந்த டிவியில் பார்க்குறச்சே அப்படியே அதுக்குள்ளேயே போயிடுவாளே பூர்த்தியாக. ஐயோ அப்படி இப்படி ஆயிடுத்து பார் அப்படின்னு அதை கதறா மாதிரி நமக்கு இப்போ அந்த நினைவு வரணும், அனுகரிக்க வேணும் மனசில். இப்போ ஆண்டாள் திருவாய்ப்பாடியில் ஒரு இடையர் குலத்தில் பிறந்திருக்கக்கூடிய இடைச்சியாக தன்னை பாவித்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய அடியார்களோடு கூட சேர்ந்து கொண்டு பாவிக்கக்கூடிய விஷயம். அங்கே கிருஷ்ணன் இந்த இடைப்பெண்களோட தான் கூத்தாடுகிறான். ரொம்ப ஆச்சரியமான அவன் ராசக்கிரடை முதலானவைகளை பண்ணி போருகிறான். ரொம்ப ஆனந்தமாக இருக்கான் பகவான் கிருஷ்ணன் அங்கே. இப்போ இந்த 5 லட்சம் பெண் பிள்ளைகளும் கிருஷ்ணனிடத்திலே உயிராக இருக்கிறார்கள். இப்போ இந்த சமயத்தில் என்ன ஏற்படுகிறதுனா, பெருமாளும் இத்தனை பெண் பிள்ளைகளும் ஒன்றாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவன் திருவடிக்கீழே ஏதேனும் கொஞ்சம் கைங்கரியம் செய்து நாம் சத்தை பெற வேண்டும் என்று எல்லா தேவதைகளும் ஆசைப்பட்டு கொண்டிருப்பார்களாம். எப்படி நமக்கு தேவதைகள் என்று கண்ணுக்கு தெரியாத இவர்கள் உயர்ந்து நிற்கிறார்களோ மனிதர்களை காட்டிலும், அந்த தேவர்களுக்கும் கண்ணுக்கு தெரியாத உயர்ந்திருக்கிறவன் தான் பரமாத்மா, பரம்பொருள், ஸ்ரீமன் நாராயணன். அழகா ஆழ்வார் பாசுரத்தில் சொல்றார், மனுஷர்க்கு தேவர் போல் தேவர்க்கும் தேவாவோ. மனிதர்களுக்கு தேவர்களைப் போலே. நாங்கள்லாம் கண்ணால் பார்க்க முடியுமா தேவதைகளை? பார்க்க முடியாது. அவர்களை சுலபமாக நம்ம பிரார்த்தித்து வரவழைக்க முடியுமா? வரவழைக்க முடியாது. நம்ம போல தான் அவர்களுக்கு சக்தியாக இல்லை, நம்ம காட்டிலும் அதிகமான சக்தி தேவர்களுக்கு உண்டு. இப்போ இந்த தேவதைகள் நம்மை காட்டிலும் எப்படி பெரியவர்கள்னு கொண்டாடுகிறோமோ, அந்த தேவதைகள் எல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு பெரியவன்னா பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன். எல்லா தேவதைகளுக்கும் அவன் தலைவனாக நிற்கிறான். இந்த வேதம் அற்புதமாக கொண்டாடுறது. சஹஸ்ரசீருஷா புருஷா சஹஸ்ராட்சா சஹஸ்ரபாது. எப்படிப்பட்ட இருக்கிறோம் அந்த பரமாத்மா அப்படின்னா 1000 சிரசுக்களை, அதாவது தலைகளை கொண்டவன் அர்த்தம். சஹஸ்ராட்சா 1000 கண்களை உடையவன். சஹஸ்ரபாது 1000 பாதங்களை உடையவன் பகவான்.
உடனே டக்குன்னு ஒருத்தர் கேட்குறார், மேத்தமேட்டிக்ஸ் ப்ரொஃபஸர், சுவாமி வேதத்துக்கு மேக்ஸ் வராது போல் இருக்கு. என்ன 1000 தலைகள்னா 2000 கண்ணு தானே, எங்கே 1000 தானே வருது இப்போ அப்படின்னா, 1000 என்பது ஆயிரக்கணக்கில் என்று அர்த்தம். இந்த இடத்துல வேதத்தில் ஸ்வரங்கள் முக்கியம். எந்த இடத்துல ஸ்வரம் உயர்த்தி சொல்லப்படுகிறது அதை பொறுத்து அந்த அர்த்தம் மாறுபடுகிறது. வேதத்தில் சொல்கிறச்சே ஸ்வரத்தை தப்பாக சொல்லிட்டா போச்சு, அர்த்தமே மாறிடும். அதனால தான் வேதத்தை சொல்கிறச்சே ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்ல வேண்டும். இந்த குழந்தைகளுக்கு வேதம் சொல்லிக் கொடுப்பா, எத்தனை மணிக்கு 3:30க்கு எழுப்பி அப்படியே குளிப்பாட்டுற மாதிரி ஜலத்தில் ஒரு முக்கி எடுத்து உட்கார வச்சு வேதம் ஆரம்பிப்பா. கிளாஸ் 4 மணிக்கு அவனுக்கு குளிச்சா மாதிரி ஆகிடும், ஏதோ ஃப்ரெஷ்ஷான மாதிரி ஆகிடும். இவாளுக்கு ஒரு முக்கி இப்படி எழுந்து உட்கார வச்ச மாதிரி ஆரம்பித்து 4 மணிக்கு ஆரம்பித்தான்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 8லேருந்து 10 மணி காலம் வேதாத்தியனம் பண்ணணும். அது பல சமயங்கள் 12-14 மணி நேரம் கூட ஆகும். சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லி அந்த சப்தங்கள் அந்த உச்சரிப்பு கொஞ்சம் கூட மாறாது இருக்கணும். எப்படி சொல்லப்படுறது வேதம்? சகஸ்ரசீர்ஷா புருஷா. இந்த ரேபத்தில் மேலே இருக்கு இப்படி சொல்கிறச்சே அப்படின்னா என்ன அர்த்தம்னார், ஆயிரக்கணக்கிலே தலைகளை உடையவன் எம்பெருமான், ஆயிரக்கணக்கான கண்களை உடையவன், பரமபுருஷன் அவன். அவனை பார்த்து சொல்கிறது வேதம். புருஷா புருஷா, அவன் புருஷன் புருஷன் புருஷன்னு வார்த்தை சொல்கிறான். நம்மாழ்வார் திருவாய்மொழியில் முதல் 10 பாசுரத்தில் அப்படி தான் பாடினார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவன், அவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவன், அவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன், அவன் துயரறு சுடரடி தொழுதழு என் மனனே. என்ன ஆழ்வார் பேர் சொல்லக்கூடாதா? அவன் எவன், அவன் எவன், உயர்வர உயர்நலம் உடையவன் எவன், அவன் தான் மயர்வர மதிநலம் அருளினன். எவனோ அவன்தான் எனக்கு அயர்வரும் அதிபதியாக இருக்கக்கூடிய அவன். அந்த எவனோ அவன்தான் துயரறு சுடரடி தொழுதழு மனனே, அவனுடைய துயரறு சுடரடியை தொழுதழு. அழ்வீர் யார் பேர் சொல்லுமே கொஞ்சம். அவன் யாரு, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, வேதம் எப்படி சொல்லித்தோ அதை போல ஆழ்வார் சொல்கிறான். வேதம் அந்த இடத்துல பேர் சொல்லலை, அதை போல ஆழ்வாரும் இந்த முதல் 10 பாசுரத்தில் பேர் சொல்லலை. ஏன் சொல்லலை? வேத சாயையாலே. இது திராவிட வேதம், அது சம்ஸ்கிருத வேதம். சம்ஸ்கிருத வேதம் காட்டின வழியில் திராவிட வேதம் சென்று நிற்கிறது. இப்போ எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது அந்த புருஷன் யாருன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பின்னாடி ஒரு வரி ரீக்ஷதே லக்ஷ்மி சபத்னியோ அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அந்த புருஷன் யார் தெரியுமா? அவனுடைய பத்னி யார் தெரியுமா? பூமி பிராட்டி மகாலட்சுமி. ஓஹோ, மகாலட்சுமியின் கணவன் தான் அந்த புருஷனா? அப்ப நாராயணன். இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. வேதத்தினுடைய முக்கிய பாகம் புருஷ சுத்த பாகம். அதனாலதான் சுவாமிகள்லாம் திருவஞ்சனம் பண்ணக்கூடிய சமயத்தில் ஹோமங்கள் பண்றச்சு இந்த புருஷ சுத்தத்தை திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. அதை ஒன்று சொன்னாலே வேதாத்தியனம் பண்ண மாதிரின்னு காண்பிப்பா பெரியோர்கள். இப்போ அதில் பரமபுருஷன் பகவான் அப்படின்னு சொல்லப்பட்டு எல்லாவற்றிற்கும் காரணமானவன் அவன்தான். இதை போல பல இடங்களில் வேதம் சொல்றது அவனுடைய பேரே சொல்லி சொல்றது. ஏகோகவை நாராயண ஆசீத் ந பிரம்மானேஷானஹ நேமேத்யாவா பிருத்திவி அப்படின்னு வாக்கியம் சொல்றது. முன்னாடியே கீழே சொன்னேன், அதனித்யோ நாராயணா பிரம்மா நாராயணா சிவச்ச நாராயணா இப்படின்னு பல வாக்கியங்கள் இருக்கு வேதத்தில். இப்போ இவன் பரமபுருஷன் பரமாத்மான்னு சொல்றது. எப்படி நமக்கு தேவதைகளுக்கு எதான பண்ணா நன்மை விளையும்னு சொல்லப்படுகிறதோ, அந்த தேவதைகளுக்கும் தனக்கு தலைவனான பரமபுருஷனுக்கு செய்யக்கூடிய செயல் அவர்களுக்கு நன்மையாக மாறுகிறது. தேவதைகள் 30 முக்கோடின்னு சொன்னேன். மற்ற இந்திரனேந்து ஆரம்பித்து எத்தனையோ தேவதைகள் அவர்களுக்கும் சில தபஸை பண்ணுகிறார்கள். ஒன்னொன்று ஒரு பதவியை பெறுகிறார்கள். பிரம்மாலேருந்து ஆரம்பித்து ருத்ரன்லேருந்து ஆரம்பித்து இந்திரன்லேருந்து ஆரம்பித்து வருணன் அக்னி வாயு எத்தனை பேர் இருந்தார். இப்போ இந்த தேவதைகள் எல்லாரும் சேர்ந்து பரமாத்மாவிற்கு ஏதாவது தொண்டு செய்தால் அது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பாக்கியம்னு நினைப்பாள். இதைத்தான் கொண்டாடி காண்பிக்கிறார் அழகாக அந்த இடத்துலேருந்து. இதை ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெரியோர்கள் ரொம்ப அழகாக கொண்டாடுவார். ஸ்ரீவைஷ்ணவர்கள் பரமாத்மாவாகிற நாராயணனையே ஏன் தொழுகிறார்கள், ஏன் மற்ற தேவதையை பார்த்து போகலை அப்படின்னு கேள்வி கேட்டால் பிரமாணம் சொல்கிறது. பிரமாணம்னா உண்மை அறிவை கொடுக்கக்கூடியது. வேதம் முதலானவைகளுக்கு பிரமாணம்னு பேர். உண்மை அறிவை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அது என்ன சொல்கிறது? திரவந்தி தைத்யாஹா பிரணமந்தி தேவதாஹா. திரவந்தி தைத்யாஹா, இவனுக்கு வேண்டாதவைகள் எல்லாம்
இவனை விட்டு ஓடி போகின்றன. அதை போல எதெல்லாம் தேவதைகள் கொண்டாடப்படுகிறதோ அவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டால் தொழுது நிற்கிறார்கள். கூறத்தாழ்வான் ஒரு சமயம் தேவதாந்திரங்களை சேவிக்காமல் இருக்கிறச்சு அவரை பார்த்து கேள்வி கேட்டான், நீங்கள் ஏன் மற்ற தேவதைகளை சேவிக்கிறது இல்லை? சரி போயிட்டு போகிறது, நீங்கள் போகிறச்சே திடீர்னு ஒரு தேவதை எதிர்த்த உங்களை பார்த்து வந்தாச்சு, நீங்கள் என்ன பண்ணுவேள்னர்? நல்ல கேள்வி தான் இது, ஆனால் கேட்குற இடம் தான் தப்புன்னு. என்ன இடம் தப்புனர்? அந்த பிரமாணம் என்ன பண்ணணும்னு சொல்லலை, வருகிற தேவதை என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறது. பிரணமந்தி தேவதாக என்று தான் பிரமாணம். இப்போ நீர் யாரை பார்த்து கேட்கணும்? அந்த தேவதை இடத்துல தான் சென்று கேள்வி கேட்கணும். சிவைட்டவன் எதிரிலே வந்தார், நீர் என்ன செய்வீர்? இப்படி தான் நமக்கு சாஸ்திரம் காண்பிச்சு கொடுத்துருக்கு. இப்போ இது எங்கே பிரமாணங்கள் இருக்குது? விஷ்ணு புராணம் போன்ற பல நூல்களில், ஸ்ரீ பாகவதம், எத்தனை புராணங்கள் இருக்குது இதனுடைய மேன்மையை சொல்லி காண்பிக்கக்கூடிய இடத்த. பகவத்கீதை முதலான இடங்களில் தான் பரமபுருஷன்கிறத பகவான் எத்தனை அழகாக நிரூபித்து காண்பித்திருக்கிறான். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் எடுத்து காண்பிக்கிறார். ஸ்வபுருஷம் அபிவீக்ஷிய பாசஹஸ்தம் வததி யமக்கில தஸ்ய கர்ணமூலே பிரபுரகம் அந்நியனாம் ந வைஷ்ணவானாம். ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. இது எப்படி இருக்குது அப்படின்னா, இது நமக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு சரித்திரம். அஜாமிளன்னு ஒருத்தனுடைய சரித்திரம். பிராமண குலத்திலே பிறந்தான், நல்ல அனுஷ்டாத்தாவாக இருந்தான். ஆனால் அவனுடைய மனசு வேற ஏதோ பெண் பிள்ளை இடத்துல போர்ச்சு. அவள் வேறு ஜாத்தியுடைய நிலையில் இருக்கக்கூடியவள்கிட்ட மனசு போய் இவன் அனுஷ்டானங்களை விட்டான். வெறும் அவளோட கூடி கழிப்பதையே வாழ்க்கையாக கொண்டு பல பிள்ளைகளை பெற்றெடுத்தான். அதில் கடைசி பிள்ளை இவனுக்கு ஒரு பேர் வச்ச, அழகான பேர், நாராயணன். ஆழ்வார் சொல்கிறார், அடே பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறச்சே எம்பெருமானுடைய திருநாமத்தை வைங்கோ, ஏதோ வேண்டாத பேர்லாம் வைக்காதீங்கோ. அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு போனெல்லாம் என்ன பேர் உங்கள் பையனுக்கு? நான் பிளாக்குன்னு பேர். இன்னொரு கிட்ட என்ன பேருனா ஒயிட்டுன்னு பேர். அது எங்களுக்கெல்லாம் கலர் ஆச்சு. என்ன கலர் தான் எங்களுக்கு பேர். அவனுக்கு வேற பேர் வைக்க தெரியாது. இன்னைக்கு நாம கிட்டத்தட்ட அதோட தான் போட்டி போடுறோம். சுவாமி இந்த இசட்ல பேர் ஆரம்பிக்க முடியுமா பாருங்க. இசட்ல என்னப்பா சொல்றது? ஜீப்ரான் தான் வைக்க முடியும். எதை சொல்றது? பகவானுடைய திருநாமம் எத்தனை இருக்கு? 1000 திருநாமம் இருக்கு. அழ்வார் சொல்றார், நம்பி பிம்பின்னு பேரிடாதீங்கோ, எம்பெருமானுடைய திருநாமத்தை உங்க பிள்ளைக்கு சூட்டுங்கோ. எவ்வளோ பாக்கியம் தெரியுமா? நாராயணா நாராயணான்னு நீங்கள் கூப்பிடலாம். எப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கிறது? அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வழி வழியாக அந்த பேர் எம்பெருமானுடைய பேரோட சம்பந்தம் வச்சா நமக்கு எல்லாருக்குமே. இப்போ அந்த அஜாமிளன் பண்ண உருப்படியான ஒரு காரியம், கடைசி குழந்தைக்கு நாராயணன்னு பேர் வச்சான். எப்பொழுதுமே இந்த அப்பாக்களுக்கும் அம்மாக்களுக்கும் கடைசி குழந்தை இடத்துல பாசம் அதிகம். எதுவாக இருந்தாலும் அந்த கடைசி பிள்ளையை தான் இவர் கூப்பிடுவார். அடிக்கடி நாராயணா நாராயணான்னு கூப்பிடுவார். பாவம் இவர் ஆயுஷ் முடியக்கூடிய காலம். அஜாமிலனுக்கு அவன் ஆயுஷை எடுக்கிறதுக்காக யமன் வரான். யமன் வர, அதாவது யம தூதர்கள் வரா. அப்படி பாசக்கயிறை போட்டு எடுக்கிறச்சே இவனுக்கு அதை பயந்துட்டான். பயந்து போய் இவன் யாரை கூப்பிட்றான்னா, கடைசி பிள்ளையை கூப்பிட்றான். நாராயணா நாராயணா, யாரோ உதப்பார் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இந்த நாராயணான்னு சப்தம் கேட்ட உடனே சாட்சாத் பரமாத்மாவாகிற ஸ்ரீமன் நாராயணனின் தூதர்கள் ஓடி வந்தா. அவர்களுக்கு விஷ்ணு தூதர்கள்னு பேரு. அவர்களுக்கும் இந்த யமதூதர்களுக்கும் சண்டை. இந்த யமதூதர்களை நைய புடைத்தார்கள். அடி வெளுவெலுன்னு வெளுத்தா. அடி வாங்கிட்டு யமதூதர்கள் தாங்க முடியல. நாங்கள் எங்கள் கடமையை பண்ணித்தானே வந்தோம், இது என்னது புதுசாக இருக்குது அப்படின்னு அவள் வேகமாக ஓடி போகிறா. போய் யமனிடத்தில் போய் முறையிடுகிறார்கள். யம தர்மராஜா, நீங்கள் தானே எங்களுக்கு தலைவர், ஆனால் பாருங்க எங்கள் கடமையை செய்ய போக யாரோ வந்து அடித்தாள். யாரா உங்களை அடிக்கிறது? அவள் பேர் விஷ்ணு தூதர்கள். அதே மெதுவாக பேசுன்னுட்டான் யமன். ஸ்வபுருஷம் அபிவீக்ஷிய, தன்னுடைய அடியவர்களை, தன்னுடைய அதாவது அவர் காவலாளிகள் வச்சுக்கோங்க, அவருடைய அடிமையாக இருக்கக்கூடியவர்களை, யமபட்டர்களை பார்த்து யமன் சொல்லக்கூடிய வார்த்தை, பாசஹஸ்தம் வததி யமக்கிலாக. பாசஹஸ்தத்தை கையில் ஏந்தி இருக்கிறவனாக இருக்கக்கூடிய யமன் அவனை பார்த்து தஸ்ய கர்ணமூலே, அவனுடைய காதில் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். அடே என் பதவிக்கு ஆபத்தை விளைவிச்சிடாதீங்கடா அப்படின்னு. ஏன் இவங்க வந்து இவரை கூப்பிட்றா, வாரம் நீங்கள் அவரோட சண்டை போடுறதுக்கு சும்மா இருடா, நானே இந்த பதவியில் உட்காந்துட்டு இருக்கேன், சீட்டை காலி பண்ணிடுவ போல் இருக்கு. நீ ஏன்னார், எனக்கு எஜமானன் எவனோ அவர்களுடைய ஆள் தான் அங்கே வந்திருக்கிறதுன்னு. நீ இவர்களுக்கு ஒன்றுமே புரியல, உமக்கும் ஒரு எஜமானன் இருக்காரா? ஆமாண்டா, இது தெரியாதா அவங்களுக்கு அப்படின்னு யமன் சொல்லுகிறான். பிரபுரகம் அந்நியன்று நாம் மற்றவர்களுக்கு நான் ராஜாவை ஒழிய ந வைஷ்ணவானாம், விஷ்ணு சம்பந்திகளுக்கு நான் ராஜாவில்லை, அவர்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் போய் அவர்களை ஒன்றும் பண்ண முடியாது, என்கிட்ட எதுவும் இல்லை. அதை எப்படி சொல்கிறாருன்னா அவனுடைய காதில் சொல்கிறார்.
நமக்கு சம்ஸ்கிருதம் புரியாதுன்னு திருமழி சேப்பிரான் தம்முடைய அழகான தமிழ் பாசுரத்தில் விவரிக்கிறார். திறம்பேன்மின் கண்டீர் திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்தொழாமாந்தர் இறைஞ்சியும் சாதுவராய் போதுமின்களென்னான் நமனும் தன் தூதுவரை கூவிச் செவிக்கு. நமன் தன்னுடைய தூதுவர்களை எல்லாம் கூவி செவியில பார்த்து அவர்களுடைய காதுல பார்த்து இந்த வார்த்தையை சொல்றான். பிரபுரகம் அந்நியன்று நான் மற்றவர்களுக்கு தான்ப்பா பிரபு. திருவடி தன் நாமம் மறந்தும் புறந்தொழான் மாந்தர். எம்பெருமானை மறந்து கூட மற்ற தேவதைகள்கிட்ட போகாது இருக்கா பாத்தியா வைஷ்ணவர்கள் எல்லாம். அவர்களுக்கு நான் ராஜா இல்லை. பிறகு யார் ராஜானா என் எஜமானன் அவர்களுக்கு ராஜான்னா. இது கூவி செவிக்கு, செவியில கூப்பிட்டு சொல்றான். என்ன சுவாமி இது நல்ல விஷயமாச்சே, இது சொல்றது சவுண்டா சொல்ல வேண்டியதானே, நம்ம மைக்கை போட்டு சொல்றோம். யமதர்மராஜன் ஒரு மைக்கை வச்சுட்டு சொன்னா என்ன, ஏன் அதை செவியில கூப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, எந்த விஷயத்தை ஒரு தவறு நடந்திருக்கிறது, நடந்த தவறு இப்ப சரியாச்சுன்னா கூட அரண்மனையில காதுபட அதை பேசக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. உதாரணம் சொல்றா நம்ம ஆச்சாரியர்கள் அழகா. ஒரு காவலாளி சொல்லிட்டு இருக்கானா, இன்னொரு காவலாளியோடு பேசிட்டு இருக்கான். ஒரு பெரிய அரண்மனை, இந்த ராஜாங்கத்தில் 2 காவலாளிகள் பேசிட்டு இருக்கா. அதில் ஒரு காவலாளி சொல்கிறான் ஒருத்தன்ட்ட பார்த்து, ஏய் எனக்கு ரொம்ப நாளாக அந்த ராஜாங்கத்தில் நம்ம ராஜாவுடைய பெண் பிள்ளை இருக்கா பார், இந்த ராணியாக வந்துட்டு இருக்காளே இளையராணி, அவள் பேரில் எனக்கு ரொம்ப நாளாக காதல் இருந்ததுப்பா. இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி என் காதல் போச்சுப்பா, வேண்டான்னு விட்டேன். மெதுவாக பேசினார். ஏன்னா இப்போ தான் மாறிட்டானேன்னார். உனக்கு ஏற்கனவே காதல் இருந்ததுன்னு சொன்னாலே தலையை விட்டுடுவான்டா. அப்போ ஒரு தவறு இருந்தது, அதை திருத்தி கொண்டேன்னா அந்த தவறு இருந்ததே தவறாக இருக்கிறபடியாலே இப்பொழுதும் தண்டனை கிடைக்கும். அதுதான் யமனுக்கு என்ன பயம்னா, ஏற்கனவே என் எஜமானனுக்கு ஆட்கள் அவர்கள்னு தெரியாமல் இருந்திருக்காளே, இதனால் விளையக்கூடிய வினை எனக்கு தானே வினையும். ஆகையாலே காதில் கூப்பிட்டு சொல்கிறானா, நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு, காதில் சொல்கிறான் அழகா. அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா, விஷ்ணு பக்தர்களாக வைஷ்ணவர்களாக ராமானுஜ தாசர்களாக விளங்கி நிற்கக்கூடியவர்கள் சாக்ஷாத் பகவானுக்கே பரமாத்மாவுக்கே தங்களை ஆட்படுத்தினவர்கள் என்கிறபடியாலே மற்ற தேவதைகளுக்கும் இவர்களிடத்திலே வந்து ஏதான செய்வதற்கு ஆசை மிக்கு இருக்குமா. அதை போல தான் அந்த 5 லட்சம் குடியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணனோடைய களித்தின்புற்று இருக்கக்கூடிய சமயத்தில் நாமும் ஏதாவது வந்து செய்ய பெறுவோம். நிறைய பேர் பாருங்க, நல்லா உழைச்சி படித்து எழுதி பெரிய போஸ்ட்டில் வருது வேற விஷயம். இன்னும் சில பேரை பாருங்க, எங்கன்னார், எங்க போஸ்ட்ல ஆளையே காணுமே, ஐயா வீட்டில் வேலை செய்ய போயிட்டு, அங்கே என்னன்னார், அங்கே எஜமானி அம்மா என்ன சொல்கிறாலோ அங்கே தான். இப்போ இவருக்கு நல்லா தெரியும், நம்ம போஸ்ட்டில் ப்ரமோஷன் வேணும்னா யார்கிட்ட போய் கரெக்டாக வேலை செஞ்சால் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இவர்கிட்ட பண்ணால் கிடைக்காது. இவருக்கு யார் எஜமானி, அந்த அவருடைய ஒய்ஃபு தான், அவர் சொல்கிறத கேட்டால் நமக்கு கிடைச்சிடும் ப்ரமோஷன். அதை போல தான் இங்கே சொல்கிறார் அழகா, எம்பெருமான் இத்தனை அடியார்களோட கூடியிருக்கிறச்சே அவர்கள் கோஷ்டியில் வந்து நானும் எதான பண்ணால் எனக்கும் பாக்கியமாச்சேன்னு வருணதேவன் வந்து கேட்குறார். வருணன் வந்து பிரார்த்திக்கிறான், அம்மா ஏதான கைங்கரியம் கொடுங்களே, நானும் கொஞ்சம் பண்ணுறேனே அப்படின்னு சொல்ல ஆண்டாள் நாச்சியார் இன்னபடி மழை பொழிய வேணும், இப்படி தான் மழை பொழிந்து நீ அனுகிரகிக்க வேணும் என்று ஆண்டாள் நாச்சியார் அவனுக்கு சொல்ல, இந்த திருவாய்ப்பாடியில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை சொன்னால் அது தனக்கு சிரசா தாரகம் என்று அவன் நினைத்து பண்ண தொடங்குகிறான். ஏன் பண்ணுகிறான்னா, பகவானே இவர்கள் சொல்ல கேட்கிறான். போய் அங்கே பார்த்தா திருவாய்ப்பாடியில் அந்த பெண்கள் எப்படி வச்சிருக்காளோ, கிருஷ்ணா இங்கே நில்லு, கிருஷ்ணா இங்கே வா, எங்கள் ஆத்துக்கு வா, இப்படி சொன்னால் கிருஷ்ணன் உடனே கேட்குறான். இப்போ பகவானே கேட்கறச்சே நாமும் கேட்டு சத்த பெறுவோம் அப்படின்னு ஆசை வருணதேவனுக்கு. அதான் 4வது பாசுரம், ரொம்ப அழகான பாசுரம். மழை வேண்டி இருக்கக்கூடிய காலத்தை இந்த பாசுரத்தை உண்மையான பக்தியோட கூட்டு பிரார்த்தனையாக அடியார்கள் எல்லாரும் சேர்ந்து சத்தியமாக பிரார்த்தியத்தால் சத்தியமாக மழை உண்டு. அதுதான் உண்மையான ஒரு அழகான விஷயம். இப்போ ஒரு தடவை இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணி மேற்கொண்டு இதனுடைய அர்த்தங்களை பார்க்கலாம். இது திருப்பாவை 4வது பாசுரம். நாம் கொஞ்சம் 2 பாசுரம் பிகைனில் இருக்கோம். ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து
ஆழியம் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆழிமழை கண்ணா, கடல் போன்று இருக்கக்கூடிய மழைக்கு அதிபதியானவனே, ஒன்றும் நீ கை கரவேல். கை என்பது கொடை, கரவேல் என்பது மாறாதபடி மறைக்காதபடி முற்றும் கொடுக்க வேண்டும் என்று அர்த்தம். ஒன்றும் நீ கை கரவேல். ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி. ஆழினா கடல்னு அர்த்தம். கடலுக்குள்ளே புகுந்து முகர்ந்து கொடு, அதில் இருக்கக்கூடிய ஜலத்தை நன்றாக மோந்து கொண்டு ஆர்த்து நன்றாக சப்தமிட்டு கொண்டு ஏறி, வானத்தே ஏறி. ஊழி முதல்வன், இந்த உலகம் தோன்றுவதற்கு காரணமான பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் ஊழி முதல்வன் உருவம் போல், அவனுடைய திருமேனி போலே மெய் கருத்து, உடலானது கருத்து. பாழி தோளுடை பற்பநாபன் கையில். பாழி பெருமை மிக்கது, இடம் உடையது, அதற்கு மேலே வலிமை மிக்கது. தோள் அழகிய தோள். இந்த தோளை உடைய பற்பநாபன், பிரம்மாவை தன் நாபியிலே தோற்றுவித்தவன் பற்பநாபன். பாழியம் தோளுடை பற்பநாபன் கையில், அவனுடைய கையிலே வலது கையிலே இருக்கக்கூடிய ஆழி போல் மின்னி, திருவாழி ஆழ்வான், சக்கரத்தாழ்வார், அவரை போல் மின்ன வேணும். வலம்புரி, இடது கையிலே இருக்கக்கூடிய சங்கம், அதை போலே நின்று அதிர்ந்து. நின்றுனா ரொம்ப நாழி அதிர்ந்து சப்தமிட்டு கொண்டு. அப்படின்னா இந்த இடத்துல இடி இடிக்க வேண்டும்னு அர்த்தம். திருவாழி போல மின்னல் வேண்டும்னு அர்த்தம். வலம்புரி போல் நின்று அதிர்ந்து. தாழாதே. தாழாதேன்னா அதாவது கொஞ்சம் காலதாமதம் செய்யாதேன்னு அர்த்தம், உடனேன்னு அர்த்தம். சார்ங்கம் உதைத்த சரமழை போல். சார்ங்கம் என்பது ஸ்ரீ ராமபிரானுடைய வில். இந்த வில்லுக்கு தான் சாரங்கம்னு பேர். இந்த சாரங்கம் உதைத்த, அந்த சாரங்கத்திலேருந்து புறப்பட்டு இருக்கக்கூடிய சரமழை, அம்பாகிற மழை பொய்தால் எப்படி இருக்குமோ அந்த சரமழை போல் நீ என்ன பண்ணணும்? வாழ உலகினில், நாங்களெல்லாம் வாழும்படியாக மழையை சரமாக பொழிய வேணும். பெய்திடாய் நாங்களும். நாங்களும்னா அத்தனை கோபிகா ஸ்திரீகளும் மார்கழி நீராட, மார்கழி மாதத்திலே நீராடுவதற்கு உபயோககரமாக இருக்க, அதுவும் எப்படி? கிருஷ்ணனோடே சேர்ந்து மகிழ்ந்து நீராடுவதற்காக நீ இப்படி பொழிய வேணும் என்று வருணனுக்கு ஆணையிடுகிறாள் ஆண்டாள். இதை தன்னுடைய சிரமேற்கொண்டு இவன் செய்யக்கூடிய அற்புதமான காரியம் என்று காண்பிக்கிறார்கள். ஆழிமழை கண்ணா. ஆழிமழை கண்ணா, இது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, கடலை போலே கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வபாவத்தை உடையவனாக இருக்கக்கூடிய வருணன்னு காண்பிக்கிறார். இந்த மழைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் எப்படி இருக்கான்னா, கடலை போல ஒரு காம்பீரியம் மிக்கவனாக இருக்கானா. கடல் எப்படி இருக்கு? மேலெழுந்த வாரியாக பார்த்தா ஒன்றும் பெருசாக தெரியல, ஏதோ ஜலம் இருக்கிறா போல இருக்கு. ஆனால் உள்ளே போக போக தான் ஆழம் காண முடியாதபடி இருக்கு. கடல் எத்தனை ஆழம்னு கண்டுபிடிக்க முடியலைங்கிறான் இன்னைக்கு. அத்தனை ஆழம் தெரிய ஒண்ணாதபடி இருக்கக்கூடிய கடல். அதுக்கு தான் என்ன பேர்? சமுத்திர இவ காம்பீரியம். சமுத்திரத்தை போலே கம்பீரமுடைத்தாய் இருத்தல். ஆழிமழை கண்ணா அப்படின்னா, இந்த சமுத்திரம் எப்படி ஆழமாக இருந்து கொண்டு அதனுடைய ஆழத்தை அளவிட முடியாதபடி காம்பீரியத்தை உடையதாக நிற்கிறதோ, அதை போல மழைக்கு அதிபதியாக நிற்கக்கூடிய வருண தேவனே அப்படின்னு பார்த்தவனை சொல்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மழையை பொழிகிற பொழுது இவன் வேண்டியவன் வேண்டாதவன், இவன் பண்ணணும் அவனுக்கு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாதபடி மழையை முழுவதுமாக நீ பொழிய வேண்டியவன்.
ஏன்னா உனக்கு கிடைச்ச போர்ட்ஃபோலியோ அப்படிப்பட்ட போர்ட்ஃபோலியோப்பா. எலெக்ஷன் முடிஞ்சு பதவி ஏற்றுக்கிறச்சே தான் பெரிய சண்டை. என்னன்னா யாருக்கு எந்த போர்ட்ஃபோலியோ, ப்ளம் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாள். சிலது ரொம்ப முக்கியம்பா, ரொம்ப ரொம்ப வேண்டிய விஷயம், அதெல்லாம் டக்குன்னு யார்கிட்டையும் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி சில போர்ட்ஃபோலியோ இருக்குது. ஃபினான்ஸ்ன்னு சொல்லலாம், இன்னும் சிலவற்றை சொல்லுவா. அது ரொம்ப முக்கியமானவர்களுக்கு, வேண்டப்பட்டவர்களுக்கு. ஏன்னா அங்கே தான் நிறைய பைசா சுழன்னு இருக்குது. அது யார்கிட்டையோ அப்படியே கொடுத்துட முடியாது. இதை போல தான் இது எங்கேருந்து கற்றுண்டானா எல்லாம் பகவான் அப்படி பண்ணி கொடுத்துருக்கான் இவாளுக்கு. இப்படி தான் வழி வழியாக கொடுத்து வச்சிருக்காரு. அழகு பரமாள் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிற பொழுது என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுக்குறார் எம்பெருமான். பிரம்மாவிடத்தில் சொல்கிறார், பிரம்மா நீ சிருஷ்டியை பார்த்துக்கோ. சிவனை அழைத்து சொல்கிறார், நீ சம்ஹாரத்தை பார்த்துக்கொள். நடுவில் ஒன்று இருக்குது, என்ன ரக்ஷகம்னு ஒன்று இருக்குது, காப்பாற்றுதல்னு இருக்குது. அது யாருக்குனார்? அந்த போர்ட்ஃபோலியோ யாருக்கும் கிடையாது, என்னிடத்துல தான். சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை யாருக்கும் கொடுக்க மாட்டான். ஏன்னா முக்கியம் நங்கையில் தான் இருக்கணும். அதுதானே எல்லாமே. அதுபோல பகவான் ரக்ஷகத்துவத்தை தன்னிடத்திலே மட்டும் வைத்து கொண்டிருக்கிறான். ஏன் அதை யார்கிட்டையோ கொடுத்து இவர்கள் ரட்சிக்க தெரியாமல் எதான் ஆச்சுன்னா யார் பொறுப்பார்? ஆகையாலே பொறுப்பு என்னோடது, அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதுன்னு எம்பெருமான் வைத்து கொண்டிருக்கிறானா. மற்றதெல்லாம் மற்றவா தலையில் ஏறிட்டான் எம்பெருமான். பிரம்மாவை சிருஷ்டித்து பிரம்மாவிடத்திலே பொறுப்பை கொடுத்தான். பிரம்மா இனி மேற்கொண்டு சிருஷ்டியை செய்வது உன் கடமை. சம்ஹாரம் பண்ணுகிற பொழுது சிவனுக்கு அதற்கு பொறுப்பை கொடுத்து சம்ஹாரத்தை பண்ண வேண்டியது உன்னுடைய கடமைன்னு பண்ணான். ஆனால் ரக்ஷகம் மாத்திரம் தான் யாரிடத்திலேயும் கொடுக்காதவனாக தன்னிடத்திலேயே வைத்திருக்கிறான். அதனால தான் காக்கும் கடவுளாம் திருமால்னு சொல்லும். ஏன் காக்கும் கடவுள்? ஏன் அவதாரங்கள் பகவானே ஏன் எடுக்கும்படியா இருக்கணும்? ஏன்னா ரக்ஷகத்துவத்தை உடையவன் பரமாத்மா. எல்லாரையும் ரட்சிக்கிற பொறுப்பை உடையவன் அவன் ஸ்ரீமன் நாராயணன். இப்போ அதை போல ரொம்ப அழகான விஷயம். இந்த வருணதேவனுக்கு என்ன கிடைச்ச பாக்கியம்னா, பகவான் எப்படி எல்லாரையும் ரட்சிக்கிறானோ அதை போல ரட்சிக்கக்கூடிய பொறுப்பு வருணதேவனுக்கும் இருக்கு. இந்த யமதமாதிகள்லாம் எப்படிப்பட்டவா? யம தர்மராஜான்னு சொல்கிறோம். உண்மையிலேயே அவருக்கு தர்மராஜான்னு பேர். ஏன்னா தர்மத்தில் கொஞ்சம் கூட மீள மாட்டார். அவருடைய சம்பாஷணைகள் வார்த்தைகள்லாம் வேதத்தில் வரும், புராணங்களில் வரும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. கொஞ்சம் கூட தர்மத்திலிருந்து பிறழாதவராக இருக்கக்கூடியவர். ஆனால் அவருக்கு என்ன போர்ட்ஃபோலியோனார்? வந்த உயிர்களை போட்டு அடித்து பிடிச்சி கொண்டு போய் சேர்த்து அதுக்கு என்ன பாவம் பண்ணியிருக்கோ அந்த மாதிரி நரகத்தில் கொண்டு போய் மூட்ட வேணும். பெரிய கஷ்டமான வேலை. பிரிசன் இன்சார்ஜ்னு கொடுத்தா எப்படி இருக்கும்? அதை போல் யமதர்மராஜருக்கு உண்டான பெரிய பொறுப்பு. இப்போ பகவான் இதை அவா தலையில் போட்டுட்டான். ஆனால் காத்தலை தன்னிடத்தில் வச்சுக்கிற மாதிரி வருணதேவன் கூட காத்தல்ங்கிற ஒரு பணி என்ன தெரியறதுன்னார், மழை இல்லைன்னா உலகம் வாழாது. திருக்குறளில் பாருங்க, கடவுள் வாழ்த்தெல்லாம் முடிஞ்சு அடுத்தது ஆரம்பிக்கலாம். அடுத்தது போறச்சு என்ன வான் சிறப்பு. ஏன்னார் மழை எவ்வளோ முக்கியம் தெரியுமா? மழை இல்லைன்னா என்ன ஆறுது உலகம், எப்படி போயிடும் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்கிறார். அங்கே காண்பிக்கிறச்சு அந்த இடத்துல சொல்கிறார். வேறு இடத்துல காண்பிக்கிறார், இந்த தேவதைகள் மழை பொழிவது, இந்த மழை பொழிவதற்கு மூல காரணம் இவன் செய்யக்கூடிய யஜ்யம் தபஸ் முதலானவைகள், இதில் கொடுக்கக்கூடிய ஆகுதிகள்னு காண்பிக்கக்கூடிய விஷயம் இருக்கு. இப்போ இந்த வருணதேவன் உலகு வாழ்வதற்காக தம்முடைய ஈரக்கையாலே மழை பொழிந்து உலகை வாழ்விக்கிறான். அதனால் அவனுக்கு என்ன பாக்கியன்னா, பெருமாள் இவன் பேரை வச்சுட்டு இருக்கார், நீலமேக வண்ணன். அவனுக்கு பேர் பெருமாளுக்கு. என்ன ஆச்சரியம் பாருங்க, மேகத்துக்கு இந்த வருணனுக்கு என்ன பேரோ அந்த பேரை பகவானுக்கு கொடுத்துருக்கார். அதனால தான் இவனுக்கு சொல்கிறச்சே என்ன சொல்கிறான், வருண பகவான் அப்படின்னு பேர் சொல்லிக்கும். பெருமாள் பேரோட ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம் அவனுக்கு எக்ஸ்ட்ராவாக. ஆழ்வார் இதை ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். திருவிருத்தம்ங்கிற பாசுரத்தில் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், மேகங்களோ உரையீர், திருமால் திருமேனியொக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர்? உயிரளிப்பான் மாகங்கள் எல்லாம் திரிந்து நன்னீர்கள் சுமந்து நுந்த மாகங்கள் நோவ வருத்தும் தவமாம் அருள் பெற்றதே. உங்களுக்கு என்ன பாக்கியம் கிடைச்சது சொல்லுங்க. திருமால் திருமேனி ஒக்கும் யோகங்கள், பெருமாளுடைய திருமேனியை போலேயே உங்களுக்கு கிடைச்சிருக்கே பாக்கியம். உங்களை பார்த்து என்ன சொல்கிறான், பெருமாளை பார்க்குறச்ச, பெருமாளே நீர் நீலமேக சியாமலனா இருக்கீரே, இந்த கருத்த மேகம் போல இருக்கீரே, கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள் அப்படின்னு கொண்டாடுறோம். ஸ்ரீரங்கத்தில் பராசர பட்டர் வர்ணிக்கிறார்.
பெரிய பெருமாள் படுத்துட்டு இருக்காரு, கருப்பா அப்படி திரண்டு படுத்துட்டு இருக்காரு. அது எப்படின்னார், அத்ரௌ ஷயாளுரிவ சீதள காலமேகா. ஸ்ரீரங்கத்தில் ஒரு பெரிய அது மணல் பாங்கான பிரதேசம், இது மலை மாதிரி இருக்கிற பிரதேசம். ஒரு பெரிய மலையில் ஒரு கருத்த மேகம் வந்து திரண்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்காராம். கருணையே வடிவெடுத்த ஒரு மேகம் ஸ்ரீரங்கத்தில். சீதள கால மேகா. அந்த மேகத்தை பார்த்தாலே உள்ளம் குளிர்ந்துடும் நமக்கு. அப்படி ஸ்ரீரங்கநாதர் சயனிச்சின்னு இருக்கார். அழகா என்ன பாக்கியம் கிடைச்சது பாருங்க. பெருமாள் அவரை புகழ்ந்து சொல்லணும்னா இந்த மேகத்தை கொண்டு சொல்கிறோம். ஆழ்வார் கேட்குறாரு, உங்களுக்கு எப்படி இந்த பாக்கியம் கிடைச்சது? நீங்கள் கஷ்டப்பட்டு மழை நீரை சுமந்து கொண்டு போய் எல்லாருக்கும் மழை நீரை பொழிகிறீர்களே, அந்த தபஸ் தான் காரணமோ உங்களுக்கு அப்படின்னு ஆழ்வார் கேட்குறார். கேள்வியும் தானே பதிலும் தானே. மேகமாக பதில் சொல்ல போகிறது, ஆழ்வாரே பதில் சொல்லிக்கிறார். அழகா அதை போல இந்த இடத்துல ஆழி மழை கண்ணா, இந்த மேகங்களுக்கு அதிபதியாக வருணனுக்கு அதான் வருணதேவனாக நிற்கக்கூடியவனே, உனக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? பகவான் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பொறுப்பை கொடுத்துருக்க. யோசிச்சு பாருங்க, மழை இல்லைன்னா பயிர் எப்படி வாடுகிறது, உலகம் எப்படி வாடி போகிறதுங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த மழைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அது இல்லைன்னா லோகத்தில் சுபிக்ஷம் என்பது இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இவன் ஆர்டிஃபிஷியலாக இப்போ மழை பொழிவதற்கு பண்ணுறான். அந்த செலவு எடுத்து பார்த்தா தலை சுற்றிடுது, மழையே வேண்டாங்கிறான். ஆனால் பகவான் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம், நாம் செய்யக்கூடிய தபஸாலே மழை பொழிந்து நிற்கும். இப்போ இன்றைக்கி பல இடங்களில் சொல்கிறான், நிறையா மரத்தை வழங்கோ, நிறைய நமக்கு டென்ஸ்டு ஃபாரஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா இயற்கையை நீ போக்கினாய், இயற்கையும் உன்னை போக்கிடுது. இப்போ இதெல்லாம் தேவை, மழை பொழிவதற்குண்டான அடிப்படையான விஷயமாக. அதை தான் இங்கே சொல்கிற ஆண்டாள், ஆழி மழைக்கண்ணா, உலகத்தை வாழ்விப்பவனாக இருப்பவனே. ஆண்டாளுக்கு டைரக்டாக பேரை சொல்ல தெரியாதா? வருணதேவனே அப்படின்னு சொல்ல தெரியாதான்னா, திருவாய்ப்பாடியில் இருக்கிற பெண்கள் எல்லாம் அவாவா என்ன காரியம் செய்கிறாரோ அதை வச்சு கூப்பிடுவோம். நாம் உலகத்தில் பார்க்குறோம், ஒருத்தர் வண்டி ஓட்டிகிட்டே இருக்காருன்னா, டிரைவர் வந்திருக்கார் வாங்க கூப்பிடுங்க அப்படிம்போ. அழகா அவர் என்ன பண்ணுறாரோ. பகவானுக்கு கூட என்ன பேர் தெரியுமா? பார்த்த சாரதி. எங்கே திருவல்லிக்கேணி போனேன்னா அந்த பெருமாள் என்ன, அவருடைய திருநாமம் என்ன? நாராயணன், கோவிந்தன், கிருஷ்ணன், இதெல்லாம் பேர் இல்லை, பார்த்த சாரதி. பார்த்த சாரதிங்கிற பேரானா அது தொழில். பார்த்தன்னா அர்ஜுனன்னு பேர், அர்ஜுனனுக்கு பார்த்தன்னு பேர். அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்தான் பகவான். இதுவே இவனுக்கு பேராயிடுது, பார்த்த சாரதி. அர்ஜுனன் சாரதி, அர்ஜுனன் டிரைவர், இவ்வளோதான். நான் வேற ஏற்றுப்போமா? ஏதோ ஒரு காலத்தில் அவதாரம் பண்ணி ஏதோ பண்ணோம் சுவாமி, அன்னைக்கு ஒரு நாள் பண்ணேன், அவ்வளவுதான். ஆனால் பகவானுக்கு பாருங்க, நிலைச்ச பேர் என்னன்னா அர்ஜுனனின் சாரதி நான். அதான் எம்பெருமானுடைய திருநாமமாக இருக்கு. இதை போல தான் பகவானுக்கு அடியார்கள் எந்த திருநாமத்தை உகப்பாக கொண்டாடுவா தெரியுமா? எனக்கு பேர் வச்சிருக்காளே அந்த பேர் இல்லை, நான் செய்யக்கூடிய கைங்கரியத்தை விட்டு பேர் சொல்கிறது தான் சிறந்தது. பாகவதர் சொல்கிறார், ஒருத்தர் வரைச்சி, அவருக்கு பேர் என்ன? மாலாக்காரர் அப்படின்னு. என்ன சுவாமி மாலாக்காரன்? மாலை தொடுத்துட்டே இருக்கிறது தான் அவர் வேலை, மாலாக்காரர். கோயில் அழகாக ஒரு பேர் உண்டு, சங்கிடுவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சங்கிடுவதே அவருடைய வேலை. தீர்த்த குடம் சமைச்சுட்டே இருப்பார், தீர்த்த குடம் சமர்ப்பிப்பார், அதே தான் அவருடைய வேலை. அங்கே போனால் இவருக்கு என்னென்ன, அங்கே வேதம் வல்லார், வேதத்தை ஓதிண்டே இருப்பா. பராசரப்பட்டருக்கு என்ன பேருன்னா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா. ஸ்ரீரங்கநாதனுடைய பௌரோஹித்யர், புரோஹிதர் அவர் தான் ஸ்ரீரங்கநாதருக்கு. அப்படின்னா கைங்கரியம் செய்கிறோமே, செய்கிற கைங்கரியமே பேராக அமையப்பெறுகிறது. இதுதான் நமக்கெல்லாம் பாக்கியம். இதை காட்டிலும் வேற பாக்கியம் இல்லை நமக்கு. அகையில தான் நம்ம சிவவைஷ்ணவத்தில் கைகூப்பி அடியேன் அடியேன் ராமானுஜ தாசன்னு சொல்கிறோம். அடியேன் என்கிற பெயர் தான் நிலையான பெயர். பகவானுக்கு அடிமை செய்து உகத்திருக்கக்கூடிய பெயர். மற்ற 100 பேர் 1000 வச்சுக்கலாம், மற்ற 1000 படிப்பு படிச்சிருக்கலாம். ஆனால் இதை காட்டிலும் சிறந்தது வேறொன்றும் இல்லை. அதை தான் இங்கே சொல்கிற ஆழி மழை கண்ணா. இன்னொன்று குழந்தைகள், இவாளுக்கு பேர் தெரியாது, செய்கிற காரியத்தை வச்சே கூப்பிடுவா. ஆகையாலே ஆழிமழை கண்ணா, எம்பெருமானோட திருநாமத்தோட கூட ஒத்துருக்கோல்லையோ கண்ணா, இவாளுக்கு ரொம்ப பிடிச்ச பேராச்சு. அப்படி அழைக்கிறா அவனை பார்த்து, ஆழிமழை கண்ணா. அடுத்தது சொல்கிறா, ஒன்றும் நீ கைகரவேல். ஓடி வரான் வருணதேவன் வந்து, அம்மா ஆணையிடுங்கம்மா, என்ன பண்ணணும் என்ன பண்ணணும். நீங்கள்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே பார்த்தா தான் தெரியும். வேலை செய்கிறவன் அந்த எஜமானனுக்கு பெருசாக விசுவாசியாக, எஜமானி அம்மாவுக்கு பயங்கர விசுவாசியாக இருப்பான்.
என்ன என்னப்பா ஆச்சு? முதல்ல வந்தாச்சுமா? இல்லை வச்சுட்டேம்மா, அங்கே பாருங்க. அங்கே இவர் கேட்டு பாரு, ஃபைல் நேத்திலேருந்து கேட்குறேன்டா. சார் வீட்டுக்கு போய்ட்டு, சரி அங்கே போய்ட்டு வண்டியா, ஓகேன்னு வர. இப்போ என்ன நான் சொல்லி கை கட்டி அப்படியே என்ன வேலை செய்யணுமோ அதை போல வருணன் ஓடி வரான். நான் என்ன பண்ணணும்? முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டா ஆண்டாள், இது எங்க கோஷ்டி, பெருமாள் கோஷ்டின்னு நினைக்காதன்னா. புரியலையேனர். அவர்கிட்ட நடக்கிற மாதிரி இங்க நடக்காதுன்னா ஆண்டாள். அப்படின்னா புரியல. அங்க நீ ஏமாத்தலாம், எங்கள்கிட்ட ஏமாத்த முடியாதுன்னு. ஒன்றும் நீ கைகரவேல். எப்படி பாருங்க, எவ்வளவு புத்திசாலித்தனம் பாருங்க. கடைசியா சொல்லணும் இன்ஸ்ட்ரக்ஷன், முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவா வந்துடும். ஒன்றும் நீ கைகரவேல். கை என்பது கொடை என்று அர்த்தம். கைன்னு சொன்னா பல அர்த்தங்கள் இருக்கு. கொடையை கொடுப்பதற்கு கை அப்படிங்கிறத சொல்றான். கரவேல் என்றால் மாறுதல், மாறுகை செய்யாமல் இருத்தல். ஒன்றும் நீ கைகரவேல், கை மாறுகை செய்யாது இருக்க வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடை கொடுக்கிற பொழுது கொஞ்சம் கொடுத்துட்டே இருக்கிறச்சே பாதி காணா போயிடும். எங்க அவர் கொஞ்சம் வச்சுட்டார் எடுத்துட்டு, அப்படி பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வருணதேவனை பார்த்து சொல்றா, பெருமாள் கோஷ்டியில இருந்து உனக்கு ஒரு பழக்கம் வந்திருக்கும். அவன் புண்ணியம் பண்ணியிருக்கானா, அவனுக்கு அனுகிரகம் பண்ணு. அவன் பாவம் பண்ணியிருக்கானா, தண்டனை கொடு. இப்படின்னு அவர் கோஷ்டியில இருந்து உனக்கு வந்திருக்கும். இப்ப எங்க கோஷ்டிக்கு வந்திருக்க, நாங்க சொல்றபடி கேட்கிற இந்த பாபம் புண்ணியம் இதெல்லாம் பார்க்கிற கோஷ்டி எங்க கோஷ்டி இல்லை. சீதா பிராட்டி சொன்னா, பாபானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன நகஷின் அபராத்தியதி. ஸ்ரீ வைஷ்ணவத்தில் இந்த ஸ்லோகம்லாம் நாள்தோறும் அனுசந்தானம் பண்ணி தரித்து இருக்கிறோம். எதனாலேன்னா இந்த ஸ்லோகங்கள் சொன்னபடி அவள் நடந்துப்பா. என்றைக்குமே பெருமாளும் தாயாரும் ஆச்சாரியர்களும் அவர்கள் இந்த வார்த்தைகள் என்ன சொல்லியிருக்காளோ அது சத்தியம், மாறாதது. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறா பிராட்டி? பாபானாம் வா சுபானாம் வா. உலகத்தில் பாவம் பண்ணவன் இருக்கட்டும், புண்ணியம் பண்ணவன் இருக்கட்டும், ஏன் அவனுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும், அவனுக்கு மரண தண்டனை தான் விதிக்க வேண்டும் என்று இருக்கிற மோசமானவனும் கூட இருக்கட்டும். ஆனால் நீ அவர்கள்ட்ட எப்படி டீல் பண்ணணும்னா, காரியம் கருணமாரியேன, அவர்கள்ட்ட கருணையாலே காரியம் செய்ய வேணும். அவர்கள்ட்ட கருணையோடு தான் நீ பார்க்கணும். ஏன்னா நகஷின் அபராத்தியதி, தவறே செய்தாதவர்கள் இந்த உலகத்தில் யார் இருக்கான்னா விராட். இது ரொம்ப அழகான டிஸ்கஷன். ஹனுமான் இடத்துல நடக்கக்கூடிய ஒரு டிஸ்கஷன் இது திருப்பி இன்னொரு இடத்துல வரைச்சே நாம் அதை பார்ப்போம். ஏன்னா அது உள்ளே போயாச்சுன்னா அடுத்தது இருக்குது அழகா. அப்புறம் இன்றைக்கி ஆழிமழை கண்ணாவோடய முடிஞ்சு போய்டும். ஒன்றும் நீ கைகரவேல், எங்கள் கோட்டியில் என்னை புறப்பட்டு வந்திருக்கிறச்சே என்ன பண்ணணும்? பாபம் செய்தவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் என்று பிரித்து பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த ஆழிமழை கண்ணாக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. ஆழின்னு சொன்னால் வட்டத்திற்கும் ஆழின்னு பேர், வருஷ மண்டலம்னு பேர். அதாவது மண்டல வருஷம்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு இடத்துல போயிட்டே இருப்பீங்க. இப்போ நம்மலாம் ட்ராவல் பண்ணுறச்ச கூட பார்த்துருக்கலாம். மழை, எங்கள் ஊரில் மழை பெஞ்சுட்டே இருக்கு, எங்கள் ஊரில் ஒன்றுமே காணுமேடி சொல்கிறச்சே சொல்கிற அழகா. அப்போ இது எப்படி இருக்குது? ஒரு இடத்துல மட்டும் வருஷம் பொழிகிறது, மழை பொழிகிறது, இன்னொரு இடத்துல மழை பொழியாமல் இருக்கிறது. அதற்கு மண்டல வருஷம்னு பேர். ஒரு பார்ட்டில் மட்டும் அந்த வருஷம், அதாவது மழை பொழிந்திருக்கும், இன்னொரு பார்ட்டில் அது கிடையாது. இப்போ இவள் சொல்கிறா, அந்த மாதிரி நீ எங்கேயும் பண்ண முடியாது. ஒரு ஊராக பொழிய வேணும், ஒரு நாடாக வாழ வைக்க வேணும். பெருமாள் கோஷ்டினா பாபம் செய்தவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் 1000 இருக்கும். எங்கள் கோஷ்டிக்கு வந்தாச்சுன்னா இது கிடையவே கிடையாது. இது எங்கே தெரியறதுன்னா, ஸ்ரீரங்கம் போனேன்னா பிரத்யட்சமாக அது தெரியும். ரங்கநாதர் கோயிலுக்கு போங்க, உள்ள என்ன சார் வேணும்? ஃப்ரீ கியூ, இங்கே 100, இங்கே போங்க. விஐபி டிக்கெட், அது இங்கே போங்க. எப்பப்பா வர போய் சேவிக்கலாம்? இதெல்லாம் நில்லுங்க போய் பொறுமையா. ஸ்ரீரங்க நாச்சியார்கிட்ட போனேன்னா வெளி வாசல்ல கம்பர் அரங்கேற்றிய அந்த கம்பராமாயண மண்டபத்திலேருந்து தாயார் குளிர நோக்குவா, இப்படி கைகூப்பினா போகிறோம் அழகாங்க. இவன் வாங்கினானா டிக்கெட்டு, வாங்கலையா, உள்ள ஆசையோடு வரானா, ஒன்றும் கிடையாது அங்கே. இதே போல தான் சீதா பிராட்டி கோஷ்டி, ஆண்டாள் கோஷ்டி. எப்படி இருக்கு? பாபம் செய்தவர்களோ புண்ணியம் செய்தவர்களோ அவர்கள் கருணையாலே பார்க்கப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்கு எல்லாருக்கும் நன்மை வழங்கப்பட வேண்டும். ஆகையாலே ஒன்றும் நீ கைகரவேல். நீ கொடுக்கறத ரொம்ப குறைச்சி கொடுக்காத, அல்பமாக கொடுக்காத. இவருக்கு கொடுப்பேன் அவருக்கு கொடுக்க மாட்டேன்னு பங்கி பேதம் பண்ணாத. சாஸ்திரம் இது வேற சொல்லியிருக்கு. ஒருத்தனை கூப்பிட்டு உணவு எடுக்கிற பொழுது பங்கி பேதம் பண்ணுதல். ஒருத்தனுக்கு பிடிச்சவனுக்கு மட்டும் 2 ஜிலேபி வைக்கிறான், இன்னொருத்தனுக்கு உனக்கு ஜிலேபி கிடையாது அப்படின்னா அது ஒரு பாப்பம்.
யாவன் ஒருவன் பந்திபேதம் பண்ணுகிறான் அவன் பாபத்தை அடைய கடவேன். ஆண்டாள் சொல்லிட்டா இதெல்லாம் இங்கே நடக்காது. ஒன்றும் நீ கைகரவேன். சரி, நான் என்ன பண்ணணும்னார், ஆழி உள் புக்கு. ஆழினா கடல். இந்த கடலுக்குள்ளே புகுந்து சென்று, அப்படின்னா கடலில் மேலோட்டமாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஜலத்தை எடுத்தால் போராதான். சகரர்கள் அவர்கள் பண்ணின ஒரு குழி, அதுக்கு தான் சாகரம்னு பேர். இதற்கு இந்த சாகரத்தில் எப்படி இருக்கணும்னா நடுவில் போகணும். அதுதான் ஆழமாக இருக்கக்கூடிய இடம். அதில் மேலாக இருக்கக்கூடிய நீரை முகர்ந்தால் போராது. ஆழி உள்புக்கு. உள்புக்குன்னா அடி வரைக்கும் போகணும். இன்றைக்கி வீடியோலலாம் காமிக்கிறா, கடைசியில் கடலில் கீழே போகிறச்சே என்னெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பார்க்க. அங்கே கூட மணல் தட்டாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அழகாக இருக்குது. பல ஜீவராசிகளை கடல் வாழ்வித்து கொண்டு இருக்கிறது. நம்மால் முடிஞ்சது ஜீவராசிகளை அழிப்பது, கடலால் முடிஞ்சது வாழ்வித்து கொண்டு இருப்பது. கீழே அத்தனை ஜீவராசிகள் வாழ்ந்துருக்கு. இந்த கடலில் ஜலம் ஆழமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. நீ என்ன பண்ணணும், ஆழி உள்புக்கு. இந்த கடலில் நடுவில் போய் நடுவுலேயும் ஆழமாக உள்ளே சென்று என்ன பண்ணணும், முகர்ந்து கொடு. அதை நன்னா மோந்து கொண்டு. சில பேர் ஜலம் கொண்டு வான்னா அப்படின்னு மேலாக கொண்டு வந்து வச்சுருவோம். ஒரு ராஜா ஒரு அறிவிப்பு வச்சான், நம்ம ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அவாவா ஒரு டம்ளர் பாலை கொண்டு வந்து சேருங்க, இங்கே ஒரு குடம் பாலை கொண்டு வந்து சேருங்க, பெரிய அண்டாவை வச்சுருக்கேன், நாளைக்கு ரொம்ப பிரயோஜனமாக ஒரு பெரிய விழா பண்ண வேண்டியிருக்கு. நம்ம ஊரில் ஒவ்வொருத்தரும் யோசிக்க ஆரம்பிப்பாலே, ஒரு குடம் பாலா கட்டமாச்சே, பாதி குடம் பால் பாதி குடம் ஜலம் வைப்போம். சில பேர் யோசிப்பா, அவள் தான் ஒரு குடம் பால் கொடுப்பாலே, நாம் ஜலமாக கொட்டுவோம். இப்படி அடுத்த நாள் போய் திறந்து பார்த்தா ஒருத்தர் கூட ஒரு குடம் பாலை கொட்டல, எல்லாம் ஜலமாக இருந்தது. ஏன்னா எல்லாருடைய நினைவு என்னன்னா, அடுத்தவா பாலை கொடுக்க போகிறா, நாம் ஜலத்தை சேர்த்தா போகிறது. இப்படி தான் எல்லாருடைய நினைவும் இருக்குது. ஆண்டாள் சொல்லிட்டு அந்த இடத்துல, நீ எப்படி இருக்கணும் தெரியுமா, மேலாக ஏதோ எடுத்துன்னு வந்தேன், கொஞ்சம் எடுத்தேன், அப்புறம் எடுக்க மறந்துட்டேன், இந்த கதையே சொல்லக்கூடாது. முகர்ந்து கொடு. மோந்து கொண்டுன்னா கடைசியாக மணல் தான் தெரியணும் அந்த இடத்துல, கடலில். அப்படி ஜலத்தை அங்கேருந்து எடுத்துக்கணும். மோந்து கொண்டு ஏற வேண்டும். அதை சொல்கிற ஆர்த்து ஏறி. ஆர்த்து என்றால் சப்தமிட்டு கொண்டு. இதெல்லாம் பின்னாடி ஒரு சயின்ஸே இருக்குது. எப்படி மழை பொழியறதுன்னா எவாப்ரேஷன் தியரின்னு காமிக்கிறான். சூரியன் போய் கடல்லேருந்து ஜலத்தை அப்படியே மேலே ஈர்த்து அது மேகங்களாக உருவாகி அப்புறம் வருஷிக்கிறது. இதெல்லாம் வேதங்கள்லேயும் ஸ்மிருதிகள்லேயும் இதிகாசங்கள்லேயும் புராணங்கள்லேயும் லட்சோபலட்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. ஆனால் நமக்கு எப்போவுமே ஃபாரின்லேருந்து வந்து சரக்கு வந்தால் தான் கை தட்டுறது. ஆஹா, ரொம்ப அழகாக சொல்லியிருக்காள், என்ன ஆச்சரியமாக இவா சொல்லியிருக்கக்கூடிய அறிவு இருக்குது. எல்லாம் ஸ்மிருதி இதிகாச புராணங்களில் இருக்குது. உலகம் எப்படி இயங்குறது, ஜோதிஷ சாஸ்திரம் இருக்குது பாருங்க. இதை போல் ஒரு சயின்ஸை பார்க்கவே முடியாது. இன்று காலை 6:24 சூரியோதயம்னா அப்போ தான் சூரியோதயம். இந்த ஜோசியர் எழுதுகிறவர், அந்த ஜோசியருக்கு பயந்து சூரியன் வருதா அந்த டயத்துக்கு? அவருக்கும் சூரியனுக்கு தானே அக்ரிமெண்ட்டா? அவர் என்ன பெரியோர்கள் சொல்லியிருக்காரோ அதை குறிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சயின்ஸை உடையோம் நாம். அழகாக இங்கேருந்து கீழேந்து எடுத்துகிட்டு போகணுமா ஜலத்தை, அது மேகங்களாக ஆகணும். அது போகிறச்சே எப்படி இருக்கணுமா, ஆர்த்து. ஆர்த்துன்னு சொன்னால் சப்தமிட்டு கொண்டு. ஒரு நல்ல காரியம் பண்ணுறச்சே, உயர்ந்த விஷயம் பண்ணுறச்சே சப்தம் இடணும். ஸ்ரீரங்கத்தில் வந்தேன்னா எப்போ ரங்கநாதர் உற்சவம் பண்ணாலும் பெரிய மோளம் கொட்டுவர். சில பேர் இப்போ தான் புதுசாக ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருப்பா, உற்சவம் சேவிக்கலாம் பாப்பா, வைகுண்ட ஏகாதசி 20 நாள் ஓடி 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 சேவிச்சு முடிப்பா. அப்பாடா உற்சவம் முடிஞ்சதேன்னு வீட்டில் உட்காந்தா அடுத்த நாள் பெரிய மோளம் கொட்டின்னு வருவார். இன்னும் இப்போ தான் முடிஞ்சது, அடுத்தது தை உற்சவம் ஆரம்பிச்சாச்சுப்பா. எப்போ எது பண்ணாலும் ஸ்ரீரங்கநாதர் பெரிய சப்தத்தோட மோளத்தோட பண்ணுவார். அங்கே எல்லாமே பெரிய மோளம்னு பார்த்தா பெரிய மோளம், மணின்னு பார்த்தா பெரிய மணி. ஏன்னா கோயில் பெரிய கோயில், பெருமாள் பெரிய பெருமாள், அவருக்கு சமர்ப்பிக்கிற தலிகை பெரிய அவசரம், எல்லாம் பெரிய சப்தமும் பெருசாக கேட்கும் ஸ்ரீரங்கத்தில். எங்களுடைய பராசரப்பட்டருடைய அவதாரமே இந்த மணியால் தான் ஏற்பட்டது. பெரிய மணி சப்தங்கிறது தான் முக்கிய காரணம். கூரத்தாழ்வான் அவருடைய மனைவி ஆண்டாள் ஸ்ரீரங்கத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். அவர் ஏதோ உஞ்சவிருத்தி எடுத்து என்ன அன்னைக்கு கிடைக்கிறதோ அதை மட்டும்தான் எடுத்துப்பார் கூரத்தாழ்வான். வேறொன்று எடுத்துக்கக்கூடியவராக இல்லை அவர். 2 நாள் மழை, வெளியிலேயே போக முடியல. ராமானுஜருடைய முக்கிய சீடர் கூரத்தாழ்வான். ஸ்ரீரங்கத்தில் வெளியில் போக முடியல, உடல் சோர்ந்து போயிடுது. 3 நாள் உணவில்லை, 2 நாள் உணவில்லைன்ன உடனே தளர்ந்து போகிற அந்த உடலில் அவர் என்ன பண்ணுறார், அப்பயும் பகவத் விஷயம் கேட்டுட்டு படுத்துன்னு இருக்கார். முடியல அவரால், அப்படி கண் அப்படியே சொக்கின்னு வருது, சயனிச்சுட்டு இருக்கார் அவர். இந்த சமயத்தில் தான் ஸ்ரீரங்கநாதர் ராத்திரி சமயத்தில் ஒரு பிரசாதம் செய்கிறார். அரவணைன்னு பேர். ரொம்ப அற்புதமான பிரசாதம் இருக்கும் ராத்திரியில்.
ரொம்ப ஸ்வீட்டும் இருக்காது, ஸ்வீட் இல்லாமையும் கிடையாது, அழகா திராதிரை நல்ல நெய் சேர்த்து பண்ணக்கூடிய பிரசாதம். அரவணை அமுது செய்யறச்சே ஸ்ரீரங்கநாதர் எப்பவும் வெறுமையே பண்ண மாட்டார், பெரிய சப்தம் விட்டு கொண்டு தான் செய்வார். பெரிய மணி அங்கே இருக்குது, அந்த மணியை டன் டன் டன்னு வேகமாக அடிப்பா. அப்போ தான் அரவணையை அமுது செய்விப்பார்கள் ஸ்ரீரங்கநாதருக்கு. இப்போ இந்த ஸ்ரீரங்கநாதர் அமுது செய்கிற அரவண சப்தம் ஆண்டாளுக்கு கேட்கறது. இந்த இடத்துல ஆண்டாள்னா கூரத்தாழ்வானின் மனைவி பேரும் ஆண்டாள். கூரத்தாழ்வான் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். ஆண்டாளினுடைய காதிலே கேட்கறது கூரத்தாண்டாள்னு வச்சுக்கோங்க. தன்னுடைய பர்த்தா படுத்துன்னு இருக்கார், முடியல, சோர்ந்து இருக்கார், உணவு கிடைக்கல. ஆண்டாள் மனசில் நினைச்சா, கூரத்தாண்டாள், உன்னுடைய பக்தன் இங்கே பட்டினியே கிடக்க நீர் மட்டும் குலாவி குலாவி அமுது செய்திருடுவதன். பக்தனுக்கு ஒன்றும் சாப்பாடு இல்லாமல் துடிச்சுன்னு இருக்கா, நீர் என்னமா ஹாப்பியாக 2 நெய்யை இன்னும் எக்ஸ்ட்ரா சேரும், மணி நல்லா அடியும், நல்லா சாப்பிடும்னா இது என்ன பெருமாளேன்னா மனசில் நினைத்தா ஆண்டாள். அவ்வளவுதான். அடுத்த 10 நிமிஷம்னு பார்த்தா பெரிய மோளத்தாளத்தோட கூரத்தாழ்வான் திருமாளிகை வாசல்ல கூட கூடையா பிரசாதம் வருது. கூரத்தாழ்வான் விறுவிறுன்னு எழுந்துக்கிறார், கடகடன்னு எழுந்து என்னாச்சுன்னு பதறார் கூரத்தாழ்வான். பெரிய பெருமாள் ஆணை, இந்த பிரசாதங்களை உங்களுக்கு கொடுக்க சொன்னாருன்னா. உடனே அவருக்கு ஒன்றுமே புரியும், என்னது பிரசாதம், இத்தனை கூடையில் இத்தனை அரவண பிரசாதம். ஒரு நிமிஷம் தன்னுடைய மனைவியை பார்க்கிறார். ஆண்டாள், உன் மனதால் என் நினைத்தாயினர், உன் மனசில் என்ன நினைச்சின்றது நீ? ஆண்டாள் சொன்னா, இல்லை நீர் பட்டினியே இருக்க பெரிய பெருமாள் மட்டும் ஹாப்பியாக சாப்பிட்டுருந்தாரேன்னு ஒரு செகண்ட் நினைச்சேன்னு. இப்படி நினைக்கலாமான்னார் கூரத்தாழ்வான். அவர் என்ன கேட்டார் தெரியுமா? பகவானை நிர்பந்திக்கலாமோ? என்ன வார்த்தை அது? சர்வேஸ்வரனை பார்த்து ஒரு நிர்பந்தம் பண்ணலாமா? இதை செய், இப்ப செய், இப்படி செய்ன்னு கேட்கலாமா? இவள் என்ன கேட்டா? ஒரு உருண்டை சோறு கேட்டா, ஒரு பிரசாதம் கேட்டா, இல்லைன்னா உயிர் போயிடுங்கிற பயம். ஆனால் அந்த இடத்துல ஆழ்வானுடைய வார்த்தை, பகவான்கிட்ட போய் இது வேணும்னு ஒரு நிர்பந்தம் பண்ணலாமா? என்ன இதான் மெய்ஞானிகள்னு பேர். ஞானத்திலே தலை சிறந்தவர்கள் அவர்கள். இந்த மெய்ஞானம் எப்போ விடும்? நல்ல ஞானம், விஷயங்கள் கேட்க கேட்க மனது பக்குவம் அடைந்தால் ஒழிய இந்த நிலை நமக்கு எய்துவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ இந்த வார்த்தையை சொல்லிட்டார். வந்த பிரசாதங்கள்லாம் இன்னும் பக்தாளுக்கு கொடுக்கணும். கூரத்தாழ்வான் பார்த்தார், இல்லை 2 உருண்டை கொடுங்க போகிறோம். இதுதான் பகவத் பிரசாத். நாம என்ன இருந்தால் பெரிய பட்னி எல்லா கூடையும் உள்ள வெய்யும். முதல்ல ரொம்ப நாளாக காத்துன்னு இருக்கேன். இந்த ஏகாதசி விரதம் வருதும் போகிறோம், துவாதசி பாரணம் பண்ணுறதும் போகிறோம். ஏகாதசி ஃபுல்லாக காத்துட்டு இருக்கார், துவாதசி எப்படா வரும், ஒரு கட்டு கட்ட வேண்டிதான். கூரத்தாழ்வான் என்ன பண்ணார்? 2 உருண்டை கவளங்கள் வாங்கினார், தான் கொஞ்சம் எடுத்துட்டார், ஆண்டாளுக்கு அனுகிரகம் பண்ண. அந்த பிரசாதமடியாக அவதரித்தவர்கள் தான் பராசர பட்டரும் வேதவியாச பட்டரும். அந்த வம்சம் தான் எங்களுடைய வம்சம். இப்போ அதில் 35வது தலைமுறை அடியனோடு. இது எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம்னா, எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய பக்தியின் வெளிப்பாடாக அவர்கள் வாழ்ந்த விதம் இன்னைக்கும் அவருடைய திருநாமத்தை சொல்லி எங்களுக்கு பெருமை. கூரத்தாழ்வான் பராசர பட்டர்னு கொண்டாடுறோம். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆர்த்துன்னு சொன்னால் சப்தமிட்டு கொண்டு ஏற வேணும். பல இடங்களில் பகவான் நம்ம மனசுக்குள்ளே வர்த்திக்கிறச்சே, நம்முடைய ஹிருதயத்துக்குள்ளே வர்த்திக்கிறச்சே, நாஸ்திகனுக்குள்ளேயும் இருக்கான். அவன் திட்டா மைக்க படிச்சு, கடவுள் இல்லை, எங்கே இருக்கிறான்? இரண்யகசிபுவை காட்டிலும் ஒரு நாஸ்திகனை பார்க்க முடியுமா? எத்தனை பேர் அப்படி இருந்திருக்கா. ஆனால் அவர்களுக்குள்ளும் இருந்தும் அவர்களை பகவான் வாழ வைத்து கொண்டிருக்கிறான். இது எப்படின்னார்? இராமடம் ஊட்டுவாரை போலே. இராமடம்னு பேர். ராத்திரி காலத்தில் மடம், அந்த காலத்தில் நிறைய மடங்கள் கட்டி வச்சிருப்பான். இந்த மடங்கள் எதற்காகனா தங்குவதற்குண்டான மடம். சாப்பாடுலாம் அங்கே கிடையாது. 2 நாள் 3 நாள் யாத்திரிகள் வந்தால் ஒரு 3-4 நாள் தங்கலாம், தங்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு வீட்டில் ஒரு அப்பா பிள்ளைக்குள்ள சண்டை, பிள்ளை அப்பாட்ட கோச்சுண்டான், கரெக்டாக சாப்பிட்ற நேரம் பார்த்து கோபம், ஒன்றும் கிடையாது, வீட்டை விட்டு கிளம்பிட்டான். அப்புறம் தான் நினைக்கிறேன், சாப்பிட்டு வந்திருக்கலாம் போல் இருக்கே, முன்னாடியே கோச்சுட்டோமே. படுத்துட்டு இருக்கான். படுத்தா அந்த மடத்துக்கு வந்துட்டான். மடம் ஃப்ரீயான மடம், தர்ம மடம். இந்த பக்கம் பொருள்றான், அந்த பக்கம் பொருள்றான், பசி தாங்க முடியல. இவனுக்கு சாப்பிட்டே பழக்கம் ரெகுலராக. திடீர்னு பார்த்தா அந்த தூண் பக்கத்தில் பார்த்தா அழகாக ஒரு சோறு மூட்டை கிடக்கு. அட அப்படின்னு திறந்து பார்த்தா இவனுக்கு பிடிச்ச உணவாக இருக்கு. இதே போல் 2 நாள் 3 நாள் தொடர்ந்து இருக்கு. இது என்னடான்னு பார்த்தா, இவா தகப்பனார் இவனுக்கு தெரியாமல் அங்கே வந்து வச்சுட்டு போகிறேன். நான் கொடுத்தேன்னா இவனுக்கு ரோஷம், சாப்பிட மாட்டான். சரி பரவாயில்ல, நான் கொடுத்தேன்னு தெரிய வேண்டாம், ஆனால் அந்த பிள்ளை பட்னியாக கிடக்கூடாது, தெரியாமல் வந்து வச்சுட்டு போகிறேன். இந்த பகவானும் நமக்குள்ள தெரியாமல் இருந்து நம்மை வாழ்வித்து கொண்டிருக்கிறான்.
உள்ள இருக்கான், பேச மாட்டேங்கிறான், சொல்லக்கூடாதோ. நாஸ்திகனுக்கு முன்னாடி தோண்டி பலார்னு ஒரு அறை. டேய் என்ன பார்த்தா பேசுறான்னா, நாளையிலேருந்து பேசுவானா அவன்? 2 பல்லு கீழே விழுந்துருதுன்னா பேசுவானா? பண்ணக்கூடாதா பெருமாள்? பண்ண மாட்டேங்கிறார். இராமடம் ஊட்டுவாரை போலே. என்னதானே திட்டுறான், திட்டிட்டு போறானே, சொல்லட்டுமே. ஒரு நாள் அவனுக்கு உண்மை புரியும், ஒரு நாள் அவன் அறிவான், என் பெருமை அவன் உணர்வான். அது வரைக்கும் சொல்லட்டுமே அவன் அழகா. அவனையும் காப்பது என் பொறுப்பு என்று இருக்கிறான் சர்வேஸ்வரன். அவனை போல பேசாம உள்ள இருக்கிறது எங்க கோட்டில வந்தா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா ஆர்த்து நன்றாக சப்தமிட வேண்டும். சந்தோஷம்னா வெளிப்பாடா இருக்கட்டும். இதற்கு ஒரு உதாரணம் சொல்றார் ஸ்ரீராமாயணத்துல. ஒரு உதாரணம், பெருமாள் சீதையை காணும்னு துடிக்கிறா, எல்லாரும் துடிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒரு திக்கில் போனார். ஹனுமார் தெற்கு பக்கமாக போனார், தென் திசை இலங்கை அதை நோக்கி போனார். போயிட்டு ஹனுமார் மீண்டு வரக்கூடிய சமயம் வானர சைன்யங்கள்லாம் துடிச்சுன்னு இருக்கு. யோ சீதையை பார்த்தாடோ இல்லையோ என்னாச்சோன்னு வருத்தப்பட்டு சரி இனிமேல் உயிரை விட வேண்டித்தான், பிரயோஜனம் இல்லை, எப்படி பெருமாள் முன்னாடி போய் நிற்கிறது. அப்படி நிற்கிற நிலையில ஹனுமார் அப்படி பறந்து வரார் சந்தோஷமா. பார்த்த உடனே வானர சைன்யங்களுக்கெல்லாம் ஒரே குஷி. ஏன்னார் ஹனுமார் காரியத்தை முடிச்சுட்டார், பார்த்துட்டு வந்துட்டார் அழகா. ஒரே சந்தோஷம். குரங்குகளுக்கு சந்தோஷம் வந்தால் கேட்கணுமா? அங்கே ஒரு மதுவனம்னு ஒன்று இருக்குது அழகா. அது யாரோடதுன்னா சுக்ரீவனோட மதுவன். சுக்ரீவன்ட்ட எல்லாரும் பயந்து இருக்குங்க, ராஜாவாச்சே உள்ளே போக முடியாது, அனுமதி இருக்கா, சீட் இருக்கா உனக்கு, அப்படி தான் உள்ளே அனுப்புவேன் அப்படின்னு சொல்லுவான். இது என்ன பண்ணித்துங்க, இந்த சுக்ரீவன் தோட்டத்துக்குள்ளே புகுந்து துவம்சம் பண்ணித்துங்க, நாசம் பண்ணித்துங்களாம். ஒரே கூக்குரலிட்டு சண்டமிட்டு, அதுக்கு மேலே ஒன்று வாழம்படி முத்தமிடுறது, ஒன்று வாழை கீழே தரையில் தட்டுறது, ஒன்று கொண்டாடுறது, கூத்தாடுறது. என்னடா அண்ணார், ஹனுமான் போய் பார்த்துட்டு வந்துட்டாருப்பா, காரிய வெற்றியாச்சு. அதை போலே சப்தமிட நம்ம ஆர்த்து. நீ ஒரு காரியம் பண்ணுறச்சே மகிழ்ச்சியாக அதை கொண்டாடணும். ஆர்த்து ஏரி. ஏரின்னா இங்கேருந்து புறப்பட்டு வானத்தில் ஏறி நிற்கணும். இந்த மேகங்கள் எல்லாம் ஜலத்தை இங்கே கொண்டு போய் சேர்த்து அப்படி மேகங்களாக இருக்கணும். ஆண்டாள் தன்னுடைய பாசனத்தை சொல்றா, விண்ணீல மேலாப்பூ விரித்தாப்போல் மேகங்காள். இது எப்படி இருக்கு, மேலே விண்முழுதும் பார்த்தா பூர்த்தியா ஒரு புஷ்பம், அப்படி கருமையான ஒரு புஷ்பம் விரித்தா போலே முழுக்க மேகங்களா இருக்கு. மேகங்களை தவிர ஒன்றும் தெரியல அழகு. அப்படி ஏறி வேற வானமே தெரியக்கூடாது, ஒரே மேகமாத்தான் தெரியணும். ஆர்த்து ஏறி. அடுத்து சொல்றார், ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. ஊழி முதல்வன் அப்படின்னு சொன்னா இந்த உலகை படைத்தவனாக இருக்கக்கூடிய பரமாத்மா, ஜெகத் காரணபூதன் அப்படின்னு பேர் பகவானுக்கு. காரணபூதன்னு சொன்னா உலகுக்கு யார் முழுமுதற் காரணமாக இருக்கக்கூடியவனோ அவன். சாஸ்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, நீ எவனை தியானித்தால் முக்தி அப்படின்னா, எவன் உலகுக்கு மூல காரணமோ அவனை நீ தியானிக்க வேணும்னு சாஸ்திரம் சொல்றது. ரொம்ப அழகான வேத வாக்கியங்கள் இருக்கு. யதோவா இமானி பூதா நிஜாயந்தே ஏ நஜாதா நிஜீவந்தி யத் பிரயந்த பிஷன் பிஷந்தி என்று வேத வாக்கியம் காண்பிச்சு கொடுக்கிறது. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே, எவனாலே இந்த உலகமானது உண்டாக்கப்படுகிறதோ, எவனாலே இந்த உலகம் காக்கப்படுகிறதோ, எவனாலே மீண்டும் இந்த உலகம் லயத்தை அடைகிறதோ அவனே காரணபூதன். சாஸ்திரம் ஒரு விதிவாக்கியம் விதிக்கிறது, காரணம் தூ தியேயா. எவன் காரணமோ அவனை தியானம் பண்ணு. நமக்கு சுலபமாக புரிஞ்சுக்கணும்னா இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கலாம், காட் அப்படின்னு சொல்கிறோம். காடுன்னா என்ன, ஜிஓடி. ஜின்னா ஜெனரேட்டர், ஓன்னா ஆப்ரேட்டர், டினா டெஸ்ட்ராயர். காடுக்கு இந்த முத்தொழிலும் இருக்க வேண்டும். அவர் ஜெனரேட்டர் உண்டாக்குபவராகவும் இருக்கணும், ஆப்ரேட்டர் காப்பவராகவும் இருக்க வேணும், டினா டெஸ்ட்ராயராகவும் இருக்கணும். இந்த மூன்றும் சேர்ந்தவருக்கு தான் காரணபூதர்னு பேர். தான் வேதவாக்கியம் சொல்லிட்டு யதோவா இமானி பூதானி ஜாயந்த் அப்படின்னு சொல்றது வேதவாக்கியம். இப்போ இந்த முத்தொழிலையும் செய்யக்கூடிய எவன் மூல காரணமோ அவனை தியானிக்க வேணும்னு வேதவாக்கியம் சொல்றது. இந்த இடத்துல ஆண்டாள் சொல்றா, ஊழி முதல்வன். ஊழி முதல்வன் சொன்னா, ஊழி காலத்திலே பகவான் இந்த உலகை படைக்க வேண்டும் என்று ஒரு சங்கல்பம் பண்றான். இந்த உலகம் படைக்கிறது, உலகத்தை காப்பதுங்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸ். அதை நாம் புரிஞ்சுக்கணும்னா தனித்து அனுபவிக்கணும். அது புராணங்கள்லாம் நிறைய அற்புதமாக சொல்கிறது, எப்படி படைக்கிறான் பகவான். ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேர் ஆபஹ, அத்ய பிருத்திவி, பிருத்திவியாம் ஓஷதய, ஓஷதீப்யோ அன்னம் அப்படின்னு விவரிக்கிறது.
எப்படியெல்லாம் சிருஷ்டி பண்ண முடியுங்கிறத காண்பிக்கிறது. இப்போ சிருஷ்டியெல்லாம் முடிஞ்ச பிறகு என்னாகும்? எல்லாத்தையும் தன் வைத்துக்கொள்ள எம்பெருமான் எடுத்துன்னு போயிடும். ஆலமா மரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் ஞாலம் 7 உண்டான். 7 லோகங்களையும் தன் வைத்துக்கொள்ள வச்சு காப்பவனாக எம்பெருமான் இருக்கான். எந்த கிரமத்தில் போச்சோ மீண்டும் அதே கிரமத்தில் சிருஷ்டி பின்னாடியிலேருந்து உள்ளே வந்துடும். பகவான் வைத்துக்குள்ளே போயிடும், எல்லாரும் சேர்ந்து உள்ளே போயிடுவோம். இந்த வயிற்றுக்குள்ளே போகிறத ஒருத்தர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் மார்க்கண்டேயருங்கிற மகரிஷி. பெருமாள் இந்த பிரளய காலத்தில் எப்படி இருக்குன்னு யாருக்கெல்லாம் எப்படிலாம் ஒரு ஆசை பாருங்க. வழங்க நமக்கு ஒரு பாக்கியம். என்ன பாக்கியம்னா மார்க்கண்டேயர் இதற்கு சாட்சின்னு நமக்கு பாக்கியம். பிரளய காலத்திலிருந்து பார்க்குறாராம் பகவான் வயிற்றுக்குள்ள எல்லா ஜகத்தும் எப்படி போகிறது. போன உடனே அவர் கை கூப்பி சொன்னார், அப்பா இனி போரும்பா, இதை பார்க்க வேண்டாம், இனிமேல் முடிஞ்சுது எனக்கு. அடேங்கப்பா என்ன பிரம்மாண்டமாக இருக்குது. பிரளய காலத்தில் எல்லாத்தையும் எம்பெருமான் தன் வயிற்றுக்குள்ளே சேர்த்துடுறான், ஒன்றும் கிடையாது. அதன் பிறகு மீண்டும் சிருஷ்டியை பண்ணணும், உலகத்தை படைக்க வேணும். இந்த படைக்கிற சமயத்தில் பகவானுடைய திருமேனி நிறம் மாறுமா அப்படியே. ஏற்கனவே அவன் கருநிற வண்ணன் தான். ஆனால் இப்போ என்ன ஆகும்னார், இந்த அழகாக இந்த சென்னல் பயிரானது நன்னா உள்ளுக்குள்ளே நெல்லை நன்னா கொண்ட பிறகு ஒரு கருத்தமான ஒரு உருவை பெறுகிறா போலே பகவான் திருமேனி அப்படி கருத்த நிறமாக ஒரு மாறுமா. அப்போ என்ன அர்த்தம்னா சிருஷ்டி பண்ண போகிறார், அந்த மாதிரி நீ மாறணுங்கிற ஆண்டாள். ஊழி முதல்வன் உலகத்தை படைக்கக்கூடிய சமயத்திலே எம்பெருமான் திருமேனி எப்படி நிறம் பெற்றிருக்கிறதோ, இன்னும் அப்படி நிறமானது, அதாவது உலகத்தை படைக்க போறாங்கிற ஆசையில் எம்பெருமான் திருமேனி அந்த நிறமானது இன்னும் கூடுகிறது. இந்த கருப்பு இன்னும் கொஞ்சம் கூடும்படியாக இருக்கான். அதை போலே ஊழி முதல்வன் உருவம் போல் அவனுடைய திருமேனியை போலே நீ என்ன பண்ணணும், மேகங்களே நீங்கள் கருத்து இருக்க வேணும். உருவம் போல் மெய்கருத்து. ஊழி முதல்வன் உருவமே கருத்துன்னு சொல்லக்கூடாதான்னா, உருவம் போல் நீங்கள் அவனை போலே வெளியில தான் கருக்க முடியும். உள்ளுக்குள்ள பார்த்தா மழை பெஞ்சதுன்னா வெளுத்து போடுவேன் ஆண்டாள். மெய்கருத்து வெளியில தான் உங்களால் கருத்து இருக்க முடியும். மழை பொழிஞ்ச பிறகு என்ன ஆகும், மேகெல்லாம் வெளுத்து தான் போகும். எம்பெருமான் அதன் பிறகும் அப்படி தான் இருப்பான். அழகா போல் அவனை போல போலியாக தான் உங்களால் இருக்க முடியும். எங்க பெருமாளை போல ஒரிஜினலாக வர முடியாது அப்படிங்கிற ஆண்டாள் அழகா. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. அடுத்தது சொல்றார், பாழியம் தோளுடை. பாழித்தோல் தோல்னு ரெண்டா பிரிச்சுக்க. பாழின்னா பெருமை மிக்கதுன்னு அர்த்தம். என்ன பெருமை? தோளுக்கு, பகவானுடைய தோளுக்கு எப்படி இருக்குன்னார், வலிமை மிக்கதான தோல், இடமுடைத்ததாக இருக்கக்கூடிய தோல். இந்த 2 பெருமை இருக்கு எம்பெருமானுக்கு. அதற்கு மேலே தோல்னா அழகிய தோல்னு அர்த்தம். பாகுச்சாயாயாம் அவஷ்டப்தோன்னு அழகான ஒரு பிரமாணம் சொல்றார். எம்பெருமானுடைய தோல் இருக்கு, அந்த தோல் வலிமைக்குள்ள என்ன இருக்கும்னா உலகமே அந்த நிழலின் கீழே ஒதுங்கும்படியா இருக்குமா. சக்கரவர்த்தி பெருமாள் அப்படி ராமபிரானானவன் அப்படி கையும் வில்லுமாக நிற்கிறச்சே அவர் தோளை பார்த்தாலே போரும் அழகா. அதில்தான் கம்பன் பாடினார், தோள் கண்டார் தோளே கண்டார். என்ன அற்புதம்! நன்றாக உருண்டு திரண்டு பருத்திருக்கடைய திருத்தோள்கள். இது எதற்காக அடையாளம்னா புஜபல பராக்கிரமம்னு பேர். ராஜாக்களுக்கு தோல் வலிமை ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர்கள் அதை கொண்டு தான் எல்லாரையும் ரட்சிப்பவர்களாக இருப்பா, காப்பாற்றுறவராக இருப்பான். இப்போ பகவான் எல்லாரையும் காப்பாற்றணும்னா அவன் தோல் வலிமை மிக்கவனாக இருக்கணும். இந்த தோல் வலிமை எப்படின்னார், உலகமே வந்து ஒதுங்கினாலும் அவனுடைய தோல் வலிமையின் கீழே இருக்கக்கூடிய நிழல் இருக்கு பாருங்க, அது பெருத்து இருக்கும், ஆட்கள் குறைஞ்சிருப்பாளாம். அப்படி உலகத்தை காக்க வல்லவன் பகவான். புஜபல பராக்கிரமம் மிக்கவன். கடலரசன் கிட்ட சரணாகதி பண்ணா, சமுத்திரராஜன் வரல. பெருமாள் பார்த்தார், டே லக்ஷ்மணா கொண்டு வா அம்ப, இனிமே இந்த நீருங்கிற தத்துவத்தையே அழிக்கிறேன்னா. பார் என்ன எப்படி நினைச்சிட்டு இருக்கான் பார். பெருமாள் அப்படி நிற்கக்கூடிய அழகை கண்டு ராவணன் வியந்து போகிறான். பா என்ன அழகு, என்ன அழகு, என்ன தோல் வலிமை. பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம், ஆண்களும் பெண்ணுடை உடுக்க ஆசைப்படுபவர்களாம் பெருமாளின் தோல் வலிமையை கண்டு. இப்போ அங்கே சொல்றார் எப்படி இருக்கு, பாழியம் தோல், இடமுடைத்தான தோல், வலிமை மிக்கதான தோல். அந்த தோலை கண்டா போகிற எதிரிகள் நடுங்கி ஓடுவார்களாம். இப்போ அப்படிப்பட்ட தோல் இன்னும் அழகா அர்த்த வார்த்தை சொல்லுகிறார், தோல். இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுறதுன்னா, பகவானுடைய தோல் வலிமை நமக்கு ஆபத்து காலத்திலே ஆறுதலாக இருக்கணும்.
நம்ம யார் தோல் வலிமை கீழே இருக்கோம், நமக்கு என்ன கவலை? ஒரு கவலையும் இல்லை. எனக்கேதும் குறைவில்லையே, எனக்கு ஒரு நாளும் ஒரு குறைவில்லை. ஏன்னர் என்னை ஆட்சி பண்ணுகிறவன் பரமாத்மா, அவன் தோல் வலிமை கீழே இருக்கிறச்சே எனக்கு எந்த குறையும் இல்லை. இந்த தைரியம் வேணும் நமக்கு. அதான் பாழித்தோள். அடுத்தது சொல்றா அம்தோள். அம்தோள்னா அழகிய தோள். இந்த தோளை பார்த்தா தோள் கண்டார் தோளே கண்டார்னா அதை தாண்டி அடுத்தது போக முடியல, அந்த அவயவத்தை தாண்டி முடியல. இந்த தோள் அப்படி அழகா இருக்கான், ஈர்க்கிறதான் பார்ப்பவர்களை. இது எப்படி இருக்குன்னா, பெருமாள் நம்ம ரட்சிக்கிறாரோ ரட்சிக்கலையோப்பா, அந்த தோலே அழகா இருக்கு, அதுலயே மயங்கி இருக்கலாம் போல் இருக்கு. இப்படி அவனுக்கு ஏற்படுகிறதா அந்த எண்ணம். இப்போ பாழி அம்தோள், அந்த பாழி அம்தோளுடைய பற்பனாபன் கையில். பற்பனாபன் எம்பெருமானுடைய திருநாமம். கேசவா, நாராயணா, மாதவான், அவருக்கு பல திருநாமங்கள் இருக்கு. அதில் பற்பனாபாய நமஹா 11வது திருநாமம். அதுக்கு அடுத்தது 12 தாமோதராய நமஹா. பற்பனாபன்னா என்ன அர்த்தம்? பத்மம்னு சொன்னால் தாமரை, நாபன்னு சொன்னால் அவனுடைய கொப்புள். கொப்பூழிலே தாமரையை தோற்றுவித்தவன் பகவான். வான நான்முகனையும் மலர்ந்த தன் கொப்பூழ் மலர்மிசை படைத்த மாயோன். ஆழ்வார் சொல்றார் அழகா, நான்முகனை தன்னுடைய கொப்பூழிலிருந்து தோற்றுவித்திருக்கக்கூடிய தாமரையிலே தோற்றுவித்தான் பகவான். பிரம்மா எங்கேருந்து தோன்றினா? எம்பெருமானுடைய நாபீகமலத்திலேருந்து வந்த தாமரை புஷ்பத்திலேருந்து உண்டாயினவன் பிரம்மா. இப்போ அந்த பிரம்மா பாழியம் தோளுடை பற்பனாபன், அந்த பத்மநாபன். இது அழகா பெரியவாச்சான் பிள்ளை காண்பிக்கிறார். இந்த பிரம்மா தோன்றிட்டான்னு உடனே தன் குழந்தை பிறந்தாச்சே, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட எங்கேயோ பராக் பார்த்துட்டு இருப்பா. குழந்தை பிறந்தாச்சுன்னா அதை ஜாக்கிரதையாக பாதுகாப்பாள். நம்ம முன்னாடியே பார்த்தோம், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன். நந்தகோபன் ரொம்ப சாதுவாச்சே, எல்லாருக்கும் நன்மை பண்ணுறவராச்சே, பசும் புல்லை தன் காலால் மிதிக்காதவராச்சே. ஏன்? இவர் கால் பட்டுதுன்னா புல் செத்துப்படுன்னு பயம் இருக்கு. எவ்வளோ பெரிய குணம் பாருங்க. எப்போ கிருஷ்ணன் பிறந்தானோ அப்படியே மாறிட்டாரான் நந்தகோபன். கையில் எப்பவும் கூர்மையான வேலை வச்சுட்டு இருப்பாராம், வேலோட தான் சுற்றின்னு இருப்பாராம். எதற்கு இந்த வேல்னர்? கிருஷ்ணன் தொட்டியில் சுற்றி சுற்றி வருவார். ஒரு சின்ன எறும்பு கிருஷ்ணன் பக்கத்தில் போகிற மாதிரி ஆச்சுன்னா இவர் பெரிய வேலை எடுத்துன்னு போவார். அது சிங்கம்புலிக்கிட்ட போக வேண்டிய வேலை, குட்டி அந்த இருக்கக்கூடிய எறும்பு கிட்ட போய் சேர்ப்பாரான் இவன். ஏன்னர் கிருஷ்ணனுக்கு ஆபத்து வந்து எடுத்துனா பொறுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா கிருஷ்ணன் அவதரித்த பின்பு அவர் அப்படி மாறிட்டாராம். கிருஷ்ணனுக்கு அப்படி பாதுகாக்கணும் அவனை. இப்போ இந்த இடத்துல பகவான் பாழி அம்தோளுடைய பற்பனாபன்னா, இந்த பிரம்மா தோன்றின பிறகு எம்பெருமானுடைய தோல் வலிமை இன்னும் அதிகமாகி அவனை ரட்சிக்கிறது. ஏ பிரம்மா, என் புத்திரன் இருக்கான், அவனை பாதுகாக்க வேண்டியது இந்த தோல் வலிமையாலே அப்படின்னு தோன்றும்படியா இருக்கான். பாழியம் தோளுடை பற்பனாபன் கையில், எம்பெருமானுடைய திருக்கரத்திலே இருக்கக்கூடிய ஆழி போல் மின்னி. திருவாழி ஆழ்வான்னு பேர். பெருமாளுடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவர் சக்கரத்தாழ்வார்னு பேர். திரு ஆழி ஆழ்வான்னு சொல்கிறோம் அழகா. அவர் எல்லாவித கிரகங்களுக்கும் அதிபதியாக நிற்கக்கூடியவர், கோடி சூரியனுடைய பிரகாசத்தோடு கூடியவர். சக்கரத்தாழ்வாருடைய பெருமைனா சொல்லிட்டே இருக்கணும். சுதர்சன பகவான் அப்படின்னு அவரை கொண்டாடும். அந்த ஆழி போல் மின்னி, அவருடைய பிரகாசம் பார்த்தா கண்களாலே பார்த்து நிற்க முடியாது. ஒரு சூரியனே கண்ணால் பார்க்க முடியல, கோடி சூரிய பிரபாவத்தை உடையவர்னா எப்படி இருப்பாருன்னு பாருங்க. இந்த ஆழி போல் மின்னி, அதை போலே நீ மின்ன வேணும். ஆர்த்து ஏறி மேகங்கள்லாம் முழங்கணும், பெரிய இடி இடிக்கணும். இப்போ என்ன பண்ணணும்? மின்னல் ஏற்பட வேண்டும். அங்கே ஆழி போல் மின்னி, இது அழகாக வர்ணிக்கிறார். பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி. பிரம்மா பிறந்த உடனே ஆழி போல் மின்னியம். இது எதை போல இருக்கு அப்படின்னா, ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு குழந்தை பிறந்துட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தி. இந்த ராஜாவிடத்தில் போய் ஓடி போய், உங்களுக்கு குழந்தை பிறந்துட்டான், ரொம்ப அழகான செய்தி ராஜா. அப்படியா? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ராஜா எழுந்து குதிச்சு, ஐயா அப்படியா, ரொம்ப சந்தோஷமாச்சே அப்படிலாம் சொல்ல மாட்டான். ஏன்னார், நான் உட்கார்ற சீட் அப்படிப்பட்ட சீட்டுப்பா, நான் ராஜா வரலையோ, ராஜா ரொம்ப அப்படி அதெல்லாம் காமிச்சிக்க மாட்டேன் வெளியில். இப்போ என்ன பண்ணுவான்னா, கீழே இருக்கக்கூடிய அடியவர்கள் தான் கொண்டாடுவானா அவன். வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றே. பெரியாழ்வார் சொல்றார் பாசுரத்தில்.
குழந்தை பிறந்ததுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறா, அடியார்கள்லாம் வெண்ணையால் அப்படி தெளிச்சுக்கிறாள், நெய்யால் அப்படி கொண்டாடிக்கிறாள். அழகா பாரு எம்பெருமான் பிறந்துட்டான் பாரு அழகா. அதை போல ராஜாக்கள் எல்லாம் தங்களுக்கு குழந்தை பிறந்தால் தாங்கள் கொண்டாட மாட்டா, தனக்கு கீழே இருக்கக்கூடிய அடியவர்கள் கொண்டாடும்படியாக பண்ணுவாளாம். அதை போல பகவான் பிரம்மா தோன்றினான்னு உடனே பெருமாள் இப்படி கம்பீரமாக சிரிப்பார். யார் கொண்டாடுவார்னா, ஆழி போல் மின்னி பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி. அவருக்கு ஒரே சந்தோஷம் சக்கரத்தாழ்வார். ஆஹா பிரம்மா தோன்றினான் பாரு, பிரம்மா தோன்றினான் பாரு அப்படின்னு இன்னும் பிரகாசம் ஜாஸ்தியாக இருக்கான் அந்த ஆழி போல் மின்னி. அடுத்தது சொல்றார், வலம்புரி போல் நின்று அதிர்ந்து. வலம்புரின்னா இந்த இடது கையில் இருக்கக்கூடிய சங்கம் போலே. இந்த சங்கத்வனி எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஊர் முழுக்க கேட்கணும், உலகம் முழுக்க கேட்கணும். மகாபாரதத்தில் கிருஷ்ணன் உபயோகித்த ஆயுதம் எது ஆயுதம்னார், சாட்டையை தான் வச்சிருந்தார். சாட்டை கூட இந்த குதிரையை விரட்டுறதுக்கு தான் உபயோகிச்சார், வரையே வேற எங்கேயும் உபயோகிக்கல. ஆனால் அவர் உபயோகித்த ஒரே ஆயுதம் எதுன்னா சங்கம்தான். ச கோஷோ தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத்து என்று மகாபாரதம் ஸ்லோகம் சொல்கிறது. இந்த எம்பெருமான் இந்த சங்கத்தில் வச்சுட்டு அப்படி முழங்கினான்னு வச்சுக்கோங்க, இந்த சங்கத்வனி கேட்டே சில பேர் செத்து போயிடுவாங்க. இந்த துவனி கேட்டாலே உயிரை விடக்கூடிய எதிரிகள். அதை போலே வலம்புரி போல் அந்த சங்கம் போலே நின்றுனா நீண்ட காலம் இருந்து பண்ணணும். இப்போ சங்கம் ஊதுறதுன்னு வச்சுருப்பா, அந்த காலம்லாம் இருக்கக்கூடிய பழக்கம். இன்றைக்கி என்னென்னா மூச்சை பிடிச்சி ஊதணும், அப்போ தான் அப்படி சவுண்டு பெருசாக கேட்கும்படியாக இருக்கும். இப்போ அந்த சங்கத்வனி எப்படி இருக்கும் எம்பெருமானோதுன்னா, நின்று நெடும் காலம் ரொம்ப நாழி அது நின்று அதிர்ந்து சப்தமிட்டு கொண்டு இருக்கும். அந்த சப்தம் போல நீ முழங்கணும், இடியெல்லாம் அப்படி இடிக்கணும். வலம்புரி போல் நின்று அதிர்ந்து. அதை கருத சொல்கிறார், தாழாதே சாரங்கமுதைத்த சரமழை போல். தாழாதேன்னா கொஞ்சம் கூட டிலே பண்ணாத. பாரு நாங்கள்லாம் பாரு உபவாசம் இருக்கோம், மார்கழி விரதம்னு வச்சுட்டு இருக்கோம், எங்களுடைய மேனிலாம் எப்படி வாடி இருக்கு பாரு. ரொம்ப நாள் கழித்து அப்புறம் வரும். என்றைக்கு 27ஆம் நாள் கூடாரை வெல்லும் சீர் வந்தால் நல்லா சந்தோஷமாக சாப்பிடும். அப்போ தான் சக்கர பொங்கல் அக்கார விடுசல் அற்புதமாக அழகாக. ஆனால் அது வரைக்கும் விரதத்தில் இருக்கோம் நாங்கள் எல்லாம். இப்போ எங்களை போல ரொம்ப நாள் பாடுபடுத்தி பண்ணாத, உடனே பண்ணு. தாழாதே. தாழாதேன்னா எதை காண்பிக்கிறது அப்படின்னா, ரெண்டு விதமாக இருக்குது. வானம் பார்த்த பூமின்னு ஒன்று சொல்லுவா, நதி பக்கத்தில் இருக்கக்கூடிய வளமான பூமின்னு ஒன்று சொல்லுவாள். இந்த வானம் பார்த்த பூமின்னா எப்போ மழை பொழிகிறதோ அப்போ தான் அது உபயோகப்படும். ஆனால் நதி பக்கத்தில் இருக்கிற பூமிகள் என்னன்னா, நதியில் தீர்த்தம் எப்பொழுதும் போயிட்டே இருக்கிறச்சே அழகாக உற்பத்தி பண்ணிகிட்டே இருப்பான். அந்த காலத்தில் தஞ்சாவூர் முதலான இடங்கள்லாம் முப்போகம் விளைவித்தது. போர் அடிக்கணும். அந்த போர் எப்படின்னா, யானை கட்டி போர் அடித்தார்கள் அப்படின்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் வளமாக இருக்கக்கூடிய இடமாக நாம் பார்க்குறோம் அழகாக. இப்போ இது எப்படி இருக்குன்னா, பகவானை ஆசிரயித்தவர்களுக்கு பகவான் ஆபத்திற்கு முன்பே அருளுகிறான். மற்ற தேவதைகளை பிடிச்சுண்டா, நீ எனக்கு அதை பண்ணியா இப்படி பண்ணியா அப்புறம் பார்க்குறேன், உனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்பவர்களாக இருக்கா. நீ எங்கள் பெருமாளை பிடிச்சுண்டா போலே கொடுங்கிறார். தாழாதே, கொஞ்சம் கூட கால தாமதம் செய்யாதே, எங்களுக்கு வரம் அருளக்கூடிய பகவானை போலே, அந்த நாராயணனை போலே தாளம் தாழ்த்தாதே, அருள் தாழாதே. எப்படி பண்ணணும்னார், சாரங்கமுதைத்த சரமழை போல். சாரங்கம்னா எம்பெருமானுடைய வில்லு இருக்கே, அந்த வில்லில் அம்பு, இந்த அம்பை வச்சாச்சுன்னா போகிறோம், அப்படி கண்ணை பார்த்துட்டான் எம்பெருமான், அவ்வளோதான். அந்த சாரங்கம் அந்த வில்லே அம்பை கொண்டு பொழிஞ்சுட்டே இருக்கும். அழகாக ஆழ்வார் இதை தமிழ் பாசுரத்தில் பாடுறார். எய்வண்ண வெம்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார். திருநந்தாண்டகம்னா பிரபந்தம், திருமங்கை ஆழ்வாருடைய கடைசி திவ்ய பிரபந்தம். 6 பிரபந்தங்களில் ஒன்று திருநெடுந்தாண்டகம்னு பேர். அந்த திருநெடுந்தாண்டகத்தில் 21வது பாசுரம், மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர் குழையிருபாடு இலங்கி ஆட எய்வண்ண வெம்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதே அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவரென்னு அஞ்சினோமே. பெருமாளும் லக்ஷ்மணனும் வந்து நிற்கிறாளாம், இந்த வில்லோட கூடியவர்களா. பார்த்தா மயங்கி போறா பரகால நாயகி. என்னமா இருக்கா பாரு, எப்படி அற்புதமாக இருக்கார். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ. இப்போ இதை வர்ணிச்சா டைம் போயிடும். இப்போ இதுக்கு வந்துடுவோம். எய்வண்ண வெம்சிலையே. எய்வண்ண வெம்சிலை, அது வெம்சிலைங்கிற
கோபத்தோடு இருக்கிற வில்லாது எப்படி இருக்குன்னார். பெருமாள் ஒரு தடவை எடுத்து பானத்தை வச்சா போகிறோம், அதுவே AK-47 மாதிரி போயிட்டே இருக்கு. கட 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 கட. பழங்காலத்து பிஸ்டல் இருக்கும், இதை எடுத்து உள்ளே போட்டு இப்படி வச்சு போட்டு பண்ணுறதுக்குள்ள அங்கே இருக்கக்கூடிய எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய திருடன் டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுவோம். இப்போ இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கிறார், எல்லாம் அப்படி கை ஒன்று வச்சா போகிறோம், படப்படப்படப்படன்னு சுவாமி 100 ரவுண்டு வந்துடும், 200 ரவுண்டு வந்துடும் அப்படின்னு இருக்கிறதா இருக்கு. இது எப்போ நான் எங்கள் எம்பெருமான்ட்ட முன்னாடியே இருக்கு, இந்த சாரங்கத்தில் இருக்காடா. ஏய் வண்ண வெம்சிலையே வெம்சிலை, கடும் கோபத்தோடு கூடிய அந்த வில் எப்படி பண்ணுனார், வெச்சா போகிற அம்ப போயிட்டே இருக்குமா. சரவருஷம் பவருஷா என்று ஸ்ரீராமாயணம் சொல்றது. இதை கண்டு மோகித்தான் யாரு, ராவணன் மோகித்தான். என்னப்பா இது, இந்த பெருமாள் யாரு, ராமபெருமான் வில்ல வச்சுட்டு இருக்கார், அம்பை எடுக்கிறது தெரிகிறது, எப்படி தொடுத்தார், எப்படி வந்து நிற்கிறது ஒண்ணுமே புரியலையே, மழை போல பொழியறாரு. சரவருஷம்னர் அழக் ஏ இவன் வெம்சிலையே அப்படின்னு அங்கே தெரிவிச்சார் ஆழ்வார். அதை தான் இங்கே சொல்கிறா, சாருங்கம் உதைத்த சரமழை போல். இது அழகான ஒரு வியாக்கியானம் சொல்கிறார். பெருமாள் கண் பார்த்து அசைவு பார்த்து பண்ணுங்கோ அப்படின்னு தங்கள் ஆயுதங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டாருன்னா, சக்கரத்தாழ்வாருக்கோ சங்காழ்வாருக்கோ இந்த சாருங்கமாக இருக்கக்கூடிய வில்லுக்கோ ஒரு உத்தரவு கொடுத்துட்டாருன்னா மீண்டும் பெருமாளாலேயே அவங்கள பின்னாடி வாங்க முடியாது, வாபஸே வாங்க முடியாது. சுவாமி நீர் கண் கடைச்சிட்டு போர், இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான், கட கட கடன்னு போயிட்டே இருப்பார். அப்படியா இவர்கள் சொல்லக்கூடியது. எப்படி சாருங்கமுதைத்த சரமழை போல், அந்த சரமழை ராட்சர்களை அழியச் செய்வதற்காக பொழிந்தது. நீ அப்படி இல்லை, நாங்களும் மார்கழி நீராட, நாங்கள் வாழ்வதற்காக நீ மழை பொழிய வேணும். நாங்களும் இங்குள்ள அடியார்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மார்கழி விரதத்திலே குளிக்க வேணும், அதற்காக நீ மழை பொழிய வேணும். மார்கழி நீராட, இதைத்தான் நாங்கள் தான் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோமே. வருணன் சொல்கிறான், என் ரெகுலர் டியூட்டியாச்சே இது. இதில் என்ன ஸ்பெஷல்னா, இது ஸ்பெஷல் அடுத்தது தான்ப்பா. மகிழ்ந்து நாங்களும் கிருஷ்ணனுமா சேர்ந்து இங்கே குளித்து நிற்க, நீ அந்த வருணனாகிற நீ மழையை பொழிந்து நிற்க, நாங்கள் மகிழ்ந்து இருக்க, உனக்கு அதனாலே வாழ்ச்சி, ப்ரமோஷன் தான் உனக்கு. எம்பெருமானோட சேர்ந்து நாங்கள் இந்த அனுபவத்தை பெற போகிறோம். மார்கழி மாசத்திலே கிருஷ்ண சம்சரேஷத்திலே எல்லாருமா சேர்ந்து குளிக்கரைச்சே, மகிழ்ச்சியிலே நாங்கள் திளைத்து நிற்கரைச்சே, உனக்கும் அதிலே அன்வயித்த ஒரு பாக்கியம். இதை நீ செய்ய வேண்டும் என்று வருணனுக்கு ஆணையிட்டு பூர்த்தி பண்ணுகிறாள் ஆண்டாள். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இன்னைக்கு பாசுரம் 6வது பாசுரம். நாம் ஒரு ஜம்ப் பண்ணி அடுத்தது வரணும், கொஞ்சம் ஹை ஜம்போ இல்லை லாங் ஜம்போ எடுத்துக்கணும். சின்னதாக 5வது தாண்டி 6வது பாசுரம் இன்றைக்கி இருக்குது. ஒரு தடவை அந்த பாசுரத்தை மட்டும் அனுசந்தானம் பண்ணி பூர்த்தி பண்ணுவோம். புள்ளும் சிலம்பி நகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் களக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். நாளைக்கு மிக முக்கியமான பாசுரம். தீயினில் தூசாகும் செப்பு అందరూ చెప్పండి అంటున్నారు. ஆகையால் நாம் இன்னும் நிறையா பேருக்கு చెప్పండి రండి அப்படின்னு சொல்லுங்க. போய் அவசியம் எல்லாரையும் வரவழைக்க வேண்டும். இது நம்முடைய கர்த்தவியாம்சம்.
நாம் கேட்கிறோங்கிற ஒரு பயன், இன்னொரு பயன் நாம் பல பேரை கேட்டுவிக்கும்படியாகவும் செய்கிறோம். அந்த பயனை பெற்றிருக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக நீங்கள் ஆகணும். கண் எப்படி இருக்கணும்னா, இடமே இல்லையே அப்படின்னு அடியனுக்கு இங்கேருந்து தெரியணும். அப்படி இருக்கும்படியான உங்களுடைய ஒவ்வொருவருடைய உழைப்பும் அழைப்பும் அவசியம் வேணும். அப்படிங்கிறத விண்ணப்பித்து நாளைய ப்ரோக்ராம் பற்றி சுவாமி அனௌன்ஸ் பண்ணுவார். எல்லாரும் கேட்டு பிறகு இறங்க வேண்டும்படியாக கேட்டு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாளைக்கு மார்கழிப்புறம், நம்ம ஆண்டாளுடைய திருநக்ஷத்திரம். அதோட ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்சேத்யாதி வானமாமலை மதுரகவி ராமானுஜஜீயர் சுவாமியோட அவதார மகோத்சவம் சதாபிஷேகம் இப்போது நடந்துட்டு வருது. அதை கொண்டாடும்படியாகவும் நாளைக்கு 100 குழந்தைகளோட 100 ஆண்டாள் தான் சொல்லணும். ஆண்டாள் அந்த கோஷ்டியோட ஒரு தரம் 30 பாசுரமும் அனுசந்தானம் பண்ணி கோஷ்டி பண்ணி, அதுக்கப்புறம் வழக்கம் போல் நாளைக்கு பாசுர உபன்யாசம் நடைபெறும். நாளைக்கு குழந்தைகளை எல்லாரும் அழைச்சின்னு வரணும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நிறைய பேர் கொடுத்துருக்கேன். கொடுக்காதவங்களும் அழைச்சின்னு வரலாம். அழைச்சின்னு வந்து 4:30 மணிக்கு இங்கே வந்துடணும்னு அடியேன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். 4:30 மணிக்கு எல்லா குழந்தைகளும் வந்தாச்சுன்னா தான் ஒரு 1/2 மணி எல்லாரையும் உட்காத்தி வச்சு பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் கரெக்டாக ஷார்ப்பாக 5 மணிக்கு தொடங்கிடலாம். 6 மணிக்கு இந்த திருப்பாவை கோஷ்டி ஆகிடும். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன பரிசு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சுவாமி திருக்கறதுனால அந்த பரிசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு வழக்கம் போல் நாளைக்கு உபன்யாசம் 8 மணிக்கு பூர்த்தி ஆகும். நாளைக்கு இருந்து அனுபவித்து நம்ம குழந்தைகளுக்கு ஒரு சம்ஸ்காரம் ஏற்படணும். திருப்பாவை இப்படி ஒரு கிரந்தம் இருக்குதுன்னு தெரியணும். அதை அபியாசம் பண்ணுறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கணும் அப்படின்னு தான் நாளைக்கு இந்த வைபவம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சுவாமி இங்கே எழுந்தருளினது நமக்கெல்லாம் கிருபை பண்ணுறதுக்காகவும், ஏன்னா அந்த ஆழ்ந்து சமுத்திரத்தில் சொன்னார் இல்லையா, சுவாமி சாதித்த பிரகாரம் சமுத்திரத்தில் நிறைய முத்து இருக்குது, ரத்னங்கள் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதை சாமானிய ஜனங்கள் போய் இப்போ எடுக்க முடியாது. அதுக்குன்னு ட்ரெயின் ஆனவா உள்ளே போய் எடுத்துன்னு வந்து நம்ம கொடுக்குறா. அதேமாரி சுவாமி திருப்பாவைங்கிறதான சாகரம் அது. அதிலேருந்து முத்துக்களை எடுத்து ரத்னங்களும் பவளங்களும் சொல்ல முடியாது நமக்கு கொடுத்துட்டுருக்கார். அதை போட்டு அனுபவிக்கிறதுக்கு நமக்கு பாக்கியம் வேணும் இல்லையா? அதனால் இந்த முத்து எடுக்கிறவா என்ன பண்ணுவா அப்படின்னா, அதை கொடுத்து அந்த நாளில் பழம் வாங்கி சாப்பிடுவாளாம். முத்துக்கு அந்த நாளில் பண்டமாற்று முறை தானே. அந்த முத்தை எடுத்துகிட்டு அதோட பெருமை தெரியாமல் அதை கொண்டு போய் பக்கத்தில் கடத்தெருவுக்கு போய் அந்த முத்தை கொடுத்து பழம் வாங்கி பசியை தீர்த்துக்குவா. அப்புறம் அப்படியே ஒரு சிட்டி பக்கத்தில் இருக்க நகரங்களுக்கு போய் அன்றைக்கும் பழம் வாங்குவோம் அப்படின்னு போய் அந்த முத்தை போய் ஒரு கடையில் கொடுக்க, அவர் முத்து வியாபாரியாக இருக்க அவர் சொன்னார், அடடா இந்த முத்து பெரிய விலை இருக்குமே இதுக்கு, நீ இதுக்கு போய் பழம் கேட்குறிய அப்படின்னானா. அப்படியா அப்படின்னு. ஆமாம், இது கோடி ரூபா பெறும் அப்படின்ன உடனே என்னென்னா, கோடி ரூபா பெறும் முத்தை பழத்து கொடுக்குறதா, அதை கட்டி கொடுங்கன்னு சொல்லி போட்டுண்டு அப்படி மினிக்கிண்டு போவாளாம். அதே மாதிரி சாதாரணமாக ஆச்சாரியால் ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகள் நாம் ஏதோ சேவாகாலம் பண்ணுறோம், கேட்குறோம், திருப்பாவை சேவிக்கிறோம், அதில் இருக்கிற ஆழ்ந்த ஒரு கருத்துக்கள் தெரியாமல் சேவிக்கணும்னு சேவிக்கிறோம். இல்லை பிரயோஜனத்துக்கு திருப்பாவை சொன்னால் கல்யாணம் நடக்கும் சொல்கிறோமோ இல்லையா, வாரணமாயிரம் சொல்லுங்க கல்யாணம் நடக்கும், பெரியாழ்வார் பாசுரம் சொல்லுங்க குழந்தை பிறக்கும், இதெல்லாம் சொல்கிறோம். இது சாமான்யமாக ஒரு அல்பமான விஷயத்துக்கும் ஆழ்வார் அதில் பல சுருதி சொல்லியிருக்கார், அதுவும் இருக்கும். ஆனால் உண்மை என்னென்னா அதை அனுபவிக்கணும். அதை ஆச்சாரியன்தான் நமக்கு அந்த செட்டியார் மாதிரி எப்படி அந்த முத்தோட பெருமையை நமக்கு சொல்கிறாரோ அதே மாதிரி ஆச்சாரியன்தான் ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகளுடைய பெருமையை சொல்லி அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணுறா. அப்படி ஆச்சாரியன் எழுந்தருளியிருக்கார். ஆழ்வானுடைய நேரடி திருவம்சம் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம்.
சுவாமிக்கு என்ன பண்ணினாலும் ஆழ்வான் வரைக்கும் போயிடும். அதனால் நம்ம கூரத்தாழ்வான் சேவித்ததில்லை. கிரந்தங்களில் நம்ம ஆச்சாரியால் சொல்கிற அந்த உபதேசங்களில் கேட்குறோம். திருமேனிகளாக கோவிலில் போய் சேவிக்கிறோம். உடையவர் கிட்டக்க எழுந்துருளி இருக்கார். அந்த ஆழ்வானை நேராக நம்ம எப்போ பார்ப்போன்னா இப்போ பார்த்துன்னு இருக்கோம். ஏன்னா ஆத்மாவை புத்திரநாமாசின்னு வேதம் ஆணித்தரமாக சொல்கிறது. நாம தான் நம்ம பிள்ளை அப்படின்னு சொல்கிறது. அப்போது ஆழ்வானுடைய அந்த திருமேனி இங்கே இது வரைக்கும் இருக்குது. இன்னும் இந்த இவாளுடைய பரம்பரையில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அது பெரிய இவாளை சேவிக்கிறதே ஒரு பாக்கியம். அதனால தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கோம், எல்லோரும் வாங்கோ 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 வாங்கோ. இந்த வாய்ப்பு அடுத்து கிடைக்குமா தெரியாது. சுவாமி திருவள்ளம் பற்றினா கிடைக்கும். இப்போ திருவள்ளம் பற்றி இருக்கிறதுனால தான் கிடச்சிருக்கு, நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால் இன்னும் இருக்கிற நாட்களில் இன்னும் நிறைய பேர் சுவாமிக்கு நிறைய பேருக்கு இது போய் சேரணும்னு திருவள்ளம். அதனால் அந்த எண்ணத்தை நாம் நிறைவேற்றி வைக்கணும். அதுதான் நாம் சுவாமிக்கு செய்ய வேண்டிய அந்த நன்றி கடன். அதனால் அதை நாம் செய்வோம். இன்னும் நிறைய பேரை அழைச்சின்னு இன்னொரு 25 நாள் பாக்கி இருக்குது. பாசுரங்கள் அனுபவிப்போம். நாளைக்கு வைபவத்துக்கு சரியாக 4:30 மணிக்கு குழந்தைகளை அழைச்சின்னு வந்துருங்கோ. 5 மணிக்குள்ளே இங்கே எல்லோரும் ரெடி ஆகிடணும். சுவாமி 5 மணிக்கு எழுந்துருளின உடனே உடனே தொடக்கம். பாசுரத்தை ஒரு தரம் அப்படியே எல்லோரும் சுவாமி இப்போ சாதித்த மாதிரி ஒவ்வொரு பதமாக சாதிப்பார். நாம் சுவாமியோட ஏன்னா இது ஒரு மந்திர உபதேசம் போல். ஆச்சாரியன் இடத்துல மந்திரோபதேசம் கேட்குறோம் இல்லையா, அதே மாதிரி நாளைக்கு ஒரு திருப்பாவை உபதேசம் நமக்கு ஆப்போகிறது. திருப்பாவை உபதேசம் எப்படி சந்தை சொல்லிக்கிறோம் இல்லையா, அது எல்லாருக்கும் வாய்ச்சிருக்குமா தெரியாது. பேர்பட்ட ஒரு ஆச்சாரியன் திருவாக்குனால நாளைக்கு நமக்கு உபதேசம் ஆப்போகிறது. அந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திட்டு குழந்தைகளை அவசியம் அழைச்சின்னு நாளைக்கு வைபவத்தில் பங்கு கொண்டு ஆண்டாலும் ஆச்சாரியனுடைய கிருபையும் பெற்றியணும்னு அடைய விண்ணப்பம் பண்ணிக்கிறேன். டைம் சரியாக 4:30 வந்துடணும். 6 மணிக்கு இந்த திருப்பாவை 5 to 6 திருப்பாவை பூர்த்தி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷத்தில் பரிசு கொடுத்துட்டு 6:30 மணிக்கு வழக்கம் போல் உபன்யாச தொடக்கம் இருந்து பூர்த்தியாக அனுபவிக்கணும்னு எல்லார்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சுவாமி எல்லாருடைய திருமாளிகைக்கும் இல்லங்களுக்கும் அவங்களுடைய ஸ்தாபனங்களுக்கும் எங்கே கூப்பிட்டாலும் அங்கே எழுந்துருளி கிருப்பை பண்ணுவார். காத்துட்டுருக்கார் சுவாமி. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம மாற்று கலைக்கலாமா அப்படின்னு பயப்படலாம் வேண்டாம். எங்கேனாலும் வருவார், சௌலபியமாக வருவார். 4க்கு 4 சின்ன ரூம் இருந்தாலும் 10 நிமிஷம் இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு வந்துடுவார். அதனால் பயப்பட வேண்டாம். நம்ம கூப்பிடலாமோ செய்யலாமோ அப்படின்னு அந்த தயக்கம் இருக்குது. அதனால் சுவாமி கிருப்பையோடு எல்லா இடங்களுக்கும் அவர் திருவடி சாத்தணும்னு திருவுள்ளத்தில் அவருக்கு அந்த திருவுள்ளம் இருக்குது. அதனால் அதையும் எல்லோரும் வேண்டாம், யார் கூப்பிட்டாலும் எல்லா இடத்துக்கும் எழுந்துருள்வார். அது பாக்கியத்தை நம்ம பயன்படுத்திட்டு நம்முடைய ஸ்தாபனங்களோ இல்லமோ நம்ம நடத்துகிற பள்ளி கல்லூரிகள் எல்லா இடத்துக்கும் எழுந்துருளி அங்கங்கே யார் யாருக்கு என்னென்ன சொல்லணுமோ சுவாமி அதை நல் விஷயங்களை விஷயங்களை உபதேசிப்பார். அதை கேட்டு உய்யணும். இன்னும் ஒரு 25 நாள் இருக்குது. அப்படியே ஆமாம், கிராமங்களுக்கும் உங்களுடைய பூர்வீக கிராமங்களுக்கும் அழைக்கும். இப்போ நித்தியம் காத்தால் போயின்னு இருக்கோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கிராமம். ஆனால் அது போகாது. 2 கிராமம் 3 கிராமமாவது போனால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா சுவாமி இங்கே எழுந்துருளினது இந்த உபன்யாசத்துக்கு மாத்திரமில்லை, எல்லா இடங்களுக்கும் போய் எல்லாரையும் சந்திக்கணும். நம் சம்பிரதாயத்தை கிராமத்தில் கடைக்கோடி ஜனங்கள் வரைக்கும் கொண்டு போகணும். இந்த சம்பிரதாயம்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிறவாளுக்கு கூட இப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சுவாமி உடையவர் இவாளுடைய பெருமையெல்லாம் தெரிவிக்கணும் அப்படின்னு சுவாமி இங்கே எழுந்துள்ளிருக்கார். முக்கியமாக நம்முடைய சனாதன தர்மத்தை எப்படி பின்பற்றணும், ஒவ்வொருத்தரும் நம் சனாதன தர்மப்படி எப்படி வாழணும் அப்படிங்கிறதையும் சுவாமி அங்கங்கே சொல்லிட்டு வரார். அந்த பாக்கியத்தை நாம் ஏன்னா நம்ம ஊருக்கு வந்திருக்கிறச்சே நாம் கொஞ்சம் உழைக்கணும். ஏதோ வந்தோம் உபன்யாசம் கேட்டோம் சாப்பிட்டோம் அப்படின்னு போயிடக்கூடாது. நாமளும் பிரச்சாரம் பண்ணணும், நம்ம ஊருக்கு அழைக்கணும். அழைச்சி கொஞ்சம் சிரமப்பட்டால் தான் நல்ல காரியம் பண்ண முடியும். அதனால் எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது, எல்லாருக்கும் வேலை இருக்குது. அப்படியே ஒத்துக்கிறேன். கொஞ்சம் அதெல்லாம் விட்டுட்டு தான் வரணும். வந்தால் தான் நல்ல காரியம் பண்ண முடியும்.
சுவாமி பல காரியங்களை விட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கார். இப்போ சென்னை மாதிரி இடத்துக்கெல்லாம் போனாக்க 1000 பேர் வருவா. சுவாமி அப்படி செலக்ட் பண்ணலை, கூட்டத்தை செலக்ட் பண்ணலை. நாம் போய் எப்போ அந்த பள்ளத்தில் தான் இந்த போய் நீர் போய் அங்கே போய் தேங்கி அந்த இடத்த சுபிக்ஷம் பண்ணோம். அதே மாதிரி எங்கே போகணும், எங்கே நம்முடைய தேவை இருக்குது, எங்கே பிரச்சாரம் வேண்டிருக்கு அப்படின்னு சுவாமி திருவுள்ளத்தில் இருந்தனால தான் இங்கே எழுந்தருளியிருக்கார். அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும்னு அடியனுடைய எண்ணம். அதனால் சுவாமி திருவுள்ளம் எல்லாருக்கும் சம்பிரதாயம் தெரியாதவாளுக்கும் சம்பிரதாயத்தை கொண்டு போகணுங்கிற ஒரு பெரிய ஒரு நோக்கம். அதை நாம் கூட இருந்து முடிஞ்சளவு அதை பண்ணி வைக்கணும். அதனால் எல்லோரும் வந்து இங்கே எங்கள்கிட்ட கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்களுடைய ஐடியாவையும் சொல்லுங்க. முக்கியம் கிராமங்களுக்கு, உங்களுடைய பூர்வீக கிராமங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சவாளுடைய கிராமங்கள் இருக்கும். நம்ம நகரத்துலேயே பல விதமான ஏரியாக்கள் இருக்குது, அங்கெல்லாம் கூப்பிடுங்க. அதில் சிரமப்படணும் அப்படி இப்படின்னு நினைக்காதீங்க, ஒரு சிரமமும் கிடையாது. நீங்கள் சொல்லிவிட்டால் மித்ததெல்லாம் நாங்கள் பார்த்துட்டுருவோம். நீங்கள் கூட வரணும், அதுக்காக சொல்லிவிட்டு போயிடக்கூடாது. நீங்கள் எங்கள் ஏரியாவுக்கு வாங்கணுன்னா கூட வரணும். மித்த ஏற்பாடுகள்லாம் அடியவங்கள் பார்த்துப்போம். ஆனால் கூட இருக்கணும், இருந்து அந்த இதை பண்ண சுவாமியை வந்து எல்லா இடத்துக்கும் அழைச்சின்னு போய் சுவாமி கிருபை எல்லாருக்கும் கிடைக்கும்படி பண்ணணும்னு அடிய விண்ணப்பம் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வைபவத்துக்கு சாயங்காலம் 4:30 மணிக்கு எல்லோரும் வந்திருந்து வைபவத்தை கொண்டாடணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஆண்டாள் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். நாளைக்கு காத்தால 7 மணிக்கு வடக்கு இழுப்பூரணியில் பெருமாள் சன்னதிக்கு சுவாமி எழுந்துள்ளார். எல்லோரும் அங்கேயும் வந்துடுங்க. அடியே